என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மாலையிலும் உங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று என்னால் முடிந்த அளவு மணி நேரம் ஜெபம் பண்ணினேன். திரும்பவும் சொன்னார், என்னை தெய்வமாக கொண்டிருக்கிற இந்த மக்களை நான் உயர்த்த வேண்டும். என்னை நம்புகிறவர்களை வைத்து ஆசீர்வதித்து தான் நான் யார் என்று மற்றவர்களுக்கு காட்ட முடியும். எனவே நீ இன்றைக்கும் மாலையிலே போய் வெளிப்படுத்தல் 3:8 மையப்படுத்தியே பேசு என்று சொன்னார். இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் பிலதெல்பியா என்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம்தான், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வார்த்தையை நீ கை கொண்டபடியினால் நான் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். என்ற வாசல் சொல்லுங்க, எப்படி சொல்லணும்? வெரி குட், சொல்லுங்க, திறந்த வாசல். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தென்காசி அருகில் ஆலங்குளம் என்ற ஒரு ஊர் உண்டு. அங்கிருந்து ஒரு வாலிப ஐயா, ஒரு தம்பி பிழைப்பதற்காக மும்பை பட்டணத்துக்கு சென்றார். மும்பை பட்டணத்துக்கு சென்று தொழிலை ஆரம்பித்தார். என்ன தொழில் செய்வதென்று தெரியவில்லை. காரணம், அவர் அதிகமாக படிக்கவில்லை. அப்போ அவர் என்ன செய்தார்? பொரிகடலை, சுண்டல் கடலையை வறுத்து அதை உடைச்சி பொரிகடலை, கடலைப்பருப்பு இதையெல்லாம் பேப்பரில் சுற்றி சுற்றி விற்கிறார். அந்த மும்பையில் இருக்கிற பீச்சுக்கு போய் தலையில் பெரிய மர பீரோவில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே இதை அடுக்கி வச்சு விற்கிற தொழிலுக்கு போனார். காலங்கள் கடந்தது. அதில் ஒரு அரக்கால் டவுசரை போட்டுக்கிட்டு ஹிந்தி பேசவும் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். அதையும் வைத்து கொண்டு அப்படியே பிழைப்பு நடத்த ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு திருமணத்தை அவருடைய தகப்பனார் பெண் பார்த்து இவதான் மனைவி என்று கட்டி கொடுத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த மனுஷியும் ரொம்ப படிக்காதவங்க தான், ஆனால் உங்களை மாதிரி வைராக்கியம் உள்ள, பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷி. அப்போ கடைசியில் 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பித்தாங்க. அந்த அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, இவர் ஜெபம் பண்ண மாட்டார். அந்த அக்கா பைபிள் வாசிப்பாங்க, குடும்ப ஜெபத்துக்கு வாங்கணுவாங்க. நீயே ஜெபிச்சுக்கம்மா, நான் தான் சிகரெட்டு குடிக்கிறது இல்லை, நான் தான் தண்ணி அடிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்கிறேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், நானே கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லிவிடுவார். கடைசியில் பாருங்க, ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆசை வந்தது. பிறரிடத்தில் நாம் பொருளை வாங்கி அதை வறுத்து அவிச்சு உடைச்சி நாம் பாக்கெட்டில் போட்டு விற்கிறத விட நாமளே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா என்ன என்று, கூடவே மிக்சர், சேவு இதெல்லாம் போடணும் என்று ஆரம்பித்தார். பணத்துக்கு என்ன செய்வது? அப்பொழுது மனைவி சொன்னாங்க, இங்க பாருங்க, நான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன், நான் சிறு வயது முதற்கொண்டு அவரைத்தான் வணங்குகிறேன், அருமையான புருஷனாகிய உங்களை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இந்தாங்க என் நகைகள், போய் நீங்கள் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, தொழிலை ஆரம்பிங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த அடுப்பு போடும்போது அடுப்பில் அதில் ஒரு சின்ன களிமண்ணில் சிலுவை அடையாளத்தை வரைஞ்சி அதில் வச்சுட்டு தான் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும் என்று ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இப்போ மனைவிட்டிருந்து நகை வந்தால் தான் அதை அடமான வச்சு பேங்க்கில் நகையை வாங்கி பணத்தை வாங்கி தொழில் செய்ய முடியும். இவர் ஒரு நாத்திகனை போல இருந்தார். ஆனால் எந்த கோயிலுக்கும் போக மாட்டார், எந்த சர்ச்சுக்கும் போக மாட்டார், எந்த இந்து கோயிலுக்கும் போக மாட்டார், முஸ்லீம் கோயிலுக்கும் போக மாட்டார், இதுக்கும் போக மாட்டார். பாருங்க, மனைவி சொல்லிட்டாலேங்கிறதுக்காக அந்த பெரிய மிக்சர், அந்த கடலை வறுக்கிற அந்த அடுப்பு மேலே மண்ணிலேயே ஒரு சிலுவையை செஞ்சு அதை வச்சிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சாதாரணமாக கடின உழைப்பாளியாக இருக்கும்போது
அவருக்கு கிடைத்த வருமானத்தை விட என்றைக்கு அந்த சிலுவை அடையாளத்தை வைத்து மனைவி சொல்லி கொடுத்தபடி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு தொழிலை அவர் ஆரம்பிச்சார் பாருங்க. ஆர்டர் மேல் ஆர்டர் வர ஆரம்பித்தது. தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அரக்கால் டவுசர் போட்டுக்கிட்டு நடந்த மனுஷன் இப்போ ஆட்களுக்கு கொடுத்து கொடுத்து காலையில சரக்கு கொடுத்து அனுப்பிட்டு சாயங்காலம் வசூல் பண்ணிவார். இவருடைய உணவில் இருக்கிற அந்த கையின் பிரயாசத்தில் இருக்கிற ருசியை பார்த்து எப்படி வந்துட்டாங்க தெரியுங்களா? கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்னை மும்பைக்கு கொண்டு போனார். அவருக்கு அவருடைய வீட்டில் தான் எங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா 10 அடி நீளம் 10 அடி வீடு, சொல்லப்போனால் இந்த மேடை சைஸ் தான். இந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க கீழே பாத்ரூம்பு, டாய்லெட்டு, கிச்சன். நைட்டு கட்டெல்லாம் மேலே அப்படி சாத்தி கம்பியில் சொப்புடான்னு சொல்கிற தகரத்தில் தொங்க வச்சுருப்பாங்க. நைட்டு கட்டில் இறக்கிட்டு இப்படி மேலே ஏற்றி விட்டுருவாங்க. தலைக்கு மேலே கட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலத்தில் இருந்தவரோடு ஆண்டவர் பேச சொன்னார். பேசினேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய பைபிளை வாசித்து கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிற பரிசுத்தத்தை விட என் கோயிலுக்கு நீ வராமல் இருந்தோம், பைபிள் வாசிக்காம இருந்தோம், உன் மனைவிக்கு நீ உத்தமமான புருஷனாக இருந்து மனசாட்சிக்கு நீ பயந்து தொழிலை உண்மையாய் சிற்றின்ப பிரியனாக இல்லாமல் வீணாக காசுகளை செலவு செய்யாமல் இருந்தபடினால் உன்னை நான் முத்திரை மோதிரமாக இந்த பட்டணத்திலே உயர்த்துவேன். அல்லேலூயா. நீ ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். நீ திருமுழுக்கு எடுத்து என் திருச்சபையிலே நீ அங்கத்தினராய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொன்னதை மட்டும் சொல்லிட்டேன். அவர் என்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ணார். நான் ஒரு பாவமும் சின்ன வயசுலேருந்து செஞ்சது இல்லையே, அப்புறம் நான் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்? எதுக்காக நான் திருமுழுக்கு எடுத்து சர்ச்சுக்கு போகணும்? திருச்சபைக்கு அவருக்கு சில வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து இப்படித்தான் இருக்கணும். இயேசுவே அவர் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி பூமியில் 33 வருஷம் வாழ்ந்தார். அன்றைக்கு பாருங்க, அங்கே இருக்கிற திருச்சபை, அங்கே சிஎஸ்ஐ, அது சிஎன்ஐன்னு சொல்லுவோம். அந்த போதகர் இன்னும் ஒரு சில சுவிசேஷ போதகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆற்றுல வச்சு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர் அங்கே இருக்கிற அந்த சிஎன்ஐ திருச்சபையில் அங்கத்தினர் ஆக்கணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? தானியேலுக்கு 10 மடங்கு கூப்பிட்டு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது போல இப்போ அவர் வச்சிருக்கிற அந்த தொழிற்சாலை, மிக்சரு, முறுக்கு, இந்த பொரிகடலை இதை வாங்கி கொண்டு போய் மும்பை பட்டணம் முழுவதும் கொடுக்கறதுக்கு மினி லாரியில் வருவாங்க. கைகளை தட்டி கத்தரை சோத்தரிப்போம். எங்கேயாவது நடக்குமா? மிக்சரு, சேவு, முறுக்கு இதை வாங்குறதுக்கு இந்த குட்டி யானைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அவரை பெரிய சாதியாக மாற்றினார். பல சபைகளை கட்டி கொடுத்தார். கன்வென்ஷனில் போய் சாட்சி சொல்லுவார், எங்களோடு வருவார். காலம் நிறைவேறின பொழுது இப்பொழுது அந்த அண்ணனும் அக்காவும் ஆண்டவரோடு இளைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த 10க்கு 10 இடத்துல வாங்கின அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொத்தின் அளவு இருக்கு பாருங்க. வலதுகை கொடுக்கிறத இடதுகை அறியாதபடி மிஷினரி பணிகளுக்கும் எங்களுடைய ஊழியத்திற்கும் மற்ற ஊழியத்திற்கும் ஒழுங்காக கொடுத்தபடினால கடைசியாக அவர்கள் தன்னுடைய மூத்த மருமகளுக்கு மாத்திரம் வாங்கி கொடுத்த வீட்டின் மதிப்பு 3.5 கோடி ரூபாய். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மும்பையில் 3.5 கோடி ரூபாய்னா ஒரு 2500 சதுரடி தான். நம்ம ஊரில் 3.5 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு 100 ஏக்கரை வாங்கிடலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார். இந்த பட்டணத்தில், இந்த திருச்சபையில், இந்த மீராங்குளம் பரிசுத்த மத்தியாவின் ஆலயத்தில்
இருந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சிலரை கர்த்தர் லூக்கா 8:2-3 படி ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிறவர்களாக மாற்றப் போகிறார். லூக்கா 8:2-3 வாசிப்போமா? அங்கு வசனம் என்ன சொல்கிறது? இல்லக்கா, நீங்க சரியா தான் வாசிக்கிறீங்களா? லூக்கா 8:2-3 வாசிங்க. ம் 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 ஏரோதின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சுசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இது ஒரு அழைப்பு, இது ஒரு கிருபை வரம். லூக்கா 8:3 தெளிவா சொல்லுது. அவர் எத்தனையோ பேருக்கு நோயை போக்கி பேயை விரட்டி அற்புதம் செஞ்சாலும் ஏரோது என்கிற ராஜாவோட அரண்மனையில் காரியக்காரன்னா சூப்பர்வைசர். அரண்மனையில் சூப்பர்வைசர் அந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு எவ்வளோ சொத்து இருந்திருக்கும். அவருடைய மனைவி யோவன்னாள் சூசன்னாள் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். என் அன்பு அன்பர்களே, 98 வருஷத்திற்கு முன்பு மிஷினரிகள் இந்த பகுதிக்கு வரும் பொழுது அப்படித்தான். அன்றைக்கு இருந்த உங்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டன் அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை கொடுத்தார்கள், தங்கள் மனசை கொடுத்தார்கள். அதனால் தான் நீங்கள்லாம் இன்னைக்கு 98வது வருஷ அசன விழாவை கொண்டாடுறீங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இது ஒரு வரம், இது ஒரு கிருபை வரம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு கர்த்தரை தெய்வமாக கொண்டு பிறக்கிற மனிதர்கள் அடிப்படையிலே அங்கு சில வரம் கொடுக்கப்படுகிறது. ரோமர் 12:6, 7, 8, 9 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாய் ஆனபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வேகமா வாசிங்க. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். புத்தி சொல்றதும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். பாத்தீங்களா? இது ஒரு வரம். சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து ஆலயத்துக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கொடுப்பது ஒரு வரம். பகிர்ந்து கொடுக்கிறவன். அடுத்து என்ன சொல்லுது பாடுங்க? முதலாளியானவன். சத்தமா கைகளை வைத்து அழிலே சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலுமே டாப்பா இருக்க வேண்டிய ஆள் யாரு? இயேசுவின் பிள்ளைகள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு சென்னை, மும்பை, கல்கத்தா, இன்னும் சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் அரபு நாடுகள், இந்த நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட்டு, அங்கே இருக்கிற எல்லா காரியங்களும் செய்கிறவங்க யார் தெரியுமா? நம்முடைய தென் மாவட்டத்திலிருந்து பிழைக்க போனவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். போதும். அப்போ உங்களில் சிலரை இதுவரைக்கும் நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் இனிமேல் என்ன செய்ய போறாரு? கை நீட்டி மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலாளிகளாக உங்களை வரமாக உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு வஞ்சனை இல்லாம கொடுப்பேன்னு சொல்றவங்க சத்தமா அல்லே சொல்லுங்க. ஆமா, உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடியும். திறந்த வாசல் என்பது இதுதான். பிறப்பின் அடிப்படையிலே, தெய்வத்தை இயேசுவை வணங்குகிறதின் அடிப்படையிலே உண்டாகிற வரங்கள், கிருபையினால் உண்டாகிற வரங்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே வீட்டில் சென்று வாசித்துக் கொள்ளுங்கள்.
அங்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்று 9 சொல்லப்படுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் இருந்தா தான் மோட்ச ராஜ்யத்தில் போய் சேர முடியும், நித்திய ஜீவனை பெற முடியும். பணம் கூட சம்பாதித்து விடலாம், குணத்தை சம்பாதிக்க வேண்டும் அல்லவா? சாட்சியாய் வாழ வேண்டும் அல்லவா? கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எப்பொழுதுமே திறந்த வாசல். கை வச்சு காட்டுங்க, திறந்த வாசல். இவ்வளவுதானா? நல்ல விரிச்சி. ஹல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் கொடுப்பார். கண்டிப்பாக உங்களில் அநேகர் இந்த யூடியூப் நிகழ்ச்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அதில் இருக்கிற நம்பரை பார்த்து கூப்பிடுவீர்கள். ஐயா தலைமை போதகத்தில் நீங்கள் சாட்சி சொல்வீங்க, ஐயா 98வது கன்வென்ஷனுக்கு அப்புறம் என்னை கர்த்தர் உயர்த்திட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப உயர்த்திட்டாரு, 12 மடங்கு உயர்த்திட்டாரு என்று சாட்சி சொல்லி எங்களுடைய பகுதிக்கு வந்து ஆலயங்களை கட்டி கொடுப்பீர்கள். இன்னைக்கு மத்தியானம் ஐயா அவங்க சொன்னாங்க, ஊழியத்துக்கெல்லாம் வேன் எடுத்துட்டு போறோம்னு சொன்னாங்க. எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு கொஞ்சம் வாங்க ஐயா. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் இங்கே தென் மாவட்டத்திலேருந்து குஜராத், பீகார், ஒரிசா, நம்ம ஊரே இங்கே பீகார் மாதிரி தான் கிடக்கு. நம்ம ஊரில் திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் 400 கிராமம் இருக்குன்னா 200 கிராமத்தில் மட்டும்தான் ஊழியம் சர்ச் இருக்கு. மீதி இருக்கிற 200 கிராமத்தில் கிறிஸ்தவ சபைகளே கிடையாது. அப்போ அதிகமாக இத்தனை வருஷம் அங்கே செலவழிச்சோம்ல. எனக்கு அருமையான IMS, FMB, இன்னும் எத்தனை மிஷினரி ஸ்தாபனம் மாதம் மாதம் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். இனி தமிழ்நாடு இயேசுவுக்கு கைதட்டி கத்திர சோத்தரிப்போமாக. ஹல்லேலூயா. ஆலயம் இல்லாத இடத்துல ஆலயம், பள்ளிக்கூடம் கட்டாத இடத்துல பள்ளிக்கூடம், இப்படி நீங்கள் உருவாக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். சரி, இந்த திறந்த வாசல் இந்த ஆலங்குளத்திலிருந்து மும்பைக்கு போன அருமையான சகோதரருக்கு வந்தது போல எப்பொழுதும் என்றென்றைக்கும் தலைமுறையா உங்களுக்கு வரணும்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக பார்த்து கொண்டு வர்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், அங்கு வேதத்தை திருப்பி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு மத்தேயு 7:11 என்று சொல்லிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். Matthew 7:24, 25, 26, 24, 25, 26. ஆகையால் மத்தேயு 7, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆகையால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் கண்மலையின் மேல் கட்டின வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனை போல் இருக்கிறான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பார்த்தீங்களா? இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வசனங்களுக்குள்ள 2 காரியத்தை இயேசு சொல்லி கொடுக்கிறார். ஒன்று, நன்றாக வானத்தை தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். இன்னொருவன் அவன் கிடக்கான், நான் எனக்கு கொடுத்ததில் என் இஷ்டம் போல தான் செய்வேன்னு சொல்லி மண்ணு பகுதியில் ஆழமாக தோண்டி கற்பாறை வரும் வரைக்கும் தோண்டி அஸ்திவாரம் போடாமல் ஒரு மணல் மேல் கட்டின மனுஷன். எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களில் பல வகை உண்டு.
சிலர் என்ன செய்வாங்க, தங்க திராணிக்கு தக்க கூரை வீடு கட்டுவாங்க, ஓலை குடிசை கட்டுவாங்க. ஓலை குடிசை கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் வேணும்? ஒரு 3 நாள் இருந்தால் போதும். அது 3 நாள் கட்டிட்டாட்டா, அப்பா இதையாவது கட்ட கடவுள் கிருபை கொடுத்தாரே, பகவான் கிருபை கொடுத்தாரேன்னு சொல்லுவாங்க. அதுலேயே திருப்தி அடைஞ்சிருவாங்க. இன்னும் சிலர் கஷ்டப்பட்டு அஸ்திவாரம் போட்டு பில்லர் காங்கிரீட்லாம் போட்டு 6 மாசத்துல வரைக்கும் வீடை கட்டுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பண கொழுப்பியா இப்படி செய்கிறான். சிலர் சொல்லுவாங்க, பாரு சம்பாரிச்ச காசை இப்படி கொட்டிக்கிட்டு கிடக்கான் அப்படி சொல்லுவாங்க. 6 மாசம் 7 மாசம் கழிச்சு வீட்டை கட்டி முடிப்பாங்க. அந்த வீடு 70 வருஷம் ஆனாலும் அப்படியே நிற்கும். கைகளை தட்டி கத்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. இந்த 3 நாள்ல ஓலை குடிசை போட்ட வீடு எத்தனை வருஷம் இருக்கும்? மிஞ்சி போனால் 7 வருஷம். அதுக்கப்புறம் புழு புழுத்து போய் கரையை அரிச்சு நம்ம மேலே வேற வீடு கட்டுவோமான்னு நினைக்க தோணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படித்தான். சிலர் உலகத்தில் வருஷத்துக்கு 3 முறை தான் சர்ச்சுக்கே வருவாங்க. எப்போ? வருஷத்துக்கு 3 முறை. எக்கா கேட்குதா? வருஷத்துக்கு 3 முறை தான். என்னைக்கு? கிறிஸ்மஸ், நியூ இயரு, அப்புறம் ஈஸ்டரு, அதுக்கடுத்து அசன பண்டிகை. வருஷத்துக்கு 3 மட்டும்தான். சிலர் வாழ்க்கையிலே 3 முறை தான் சர்ச்சுக்கே வருவாங்க. எப்போ? குழந்தையா இருக்கும்போது பேன்னு கத்திக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம அம்மா அப்பா கொண்டு வருவாங்க. பின்னாடி 2 பேர் வெள்ளை சட்டை போட்டு ஞான தாய் தாப்புன்னு உட்காந்துருப்பாங்க. அப்போ தெரியாது, குழந்தை அது பாட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு கிடக்கும். அடுத்து எப்போ கல்யாணத்துக்கு வருவாங்க? என் ஊரில் ஒரு பையிலும் பொண்ணு கொடுக்க மாட்டான். சர்ச்சில் வச்சு கல்யாணம் முடிச்சா தாமல பொண்ணு கொடுப்போன்னு இருப்பாங்க. அதுக்காக வந்து 3 ஓலை கூறுற வரைக்கும் இருந்து கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு மட்டும் வருவான். அதுக்கடுத்து வரமாட்டாங்க. அதுக்கடுத்து 3வது ஒரு வட்டம் வருவாங்க. எப்போ சொல்லுங்க? எப்போ? 6 அடி நீளம் 2.5 அடி அகலமுள்ள பெட்டியில் பேன்னு படுத்த பண்பு. எந்த பாட்டு பாடுவாங்க? போகும் பாதையில் இவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. அவரும் இப்படி வருவார். இது தேவையா? வாழ்க்கையில 3 முறையும் வருஷத்துல 3 முறையும் ஆலயத்துக்கு வந்து கண்ணை மூடின உடனே நான் மோட்ச ராஜ்யத்துக்கு போயிருவேன் நினைச்சா அது அபத்தமானது. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. கை தட்டணும், வாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க கேட்கலாம், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? அங்க ஒரு தங்கச்சி அப்படிதான் கேட்குது. நான் கையை கட்டிட்டு உட்காந்துருப்பேன். எப்ப பாரு கையை தட்டு கையை தட்டு கையை ஹல்லேலூயா சொல்லு. இப்படி சிலர் கேட்குறாங்க, அது என்னையா கை தட்டுறது? ஏங்க, கை தட்டுறது ஆண்டவரை துதிக்கிறது, அவருக்கு மகிமையை கொடுத்துறது. இன்னும் ஏன் கைத்தட்ட சொல்கிறோம்னா, சிலர் வீட்டில் அசன சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் இட்லி பூரியெல்லாம் சாப்பிட்டு காலையிலிருந்து வேலை பார்த்து சர்ச்சுக்கு வந்து ஃபேனுக்கு கீழே உட்காந்த உடனே அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். தலையெல்லாம் சுற்றி கனநித்திர ஆவியில் இருப்பாங்க. அப்போ கைதட்டினா படக்குன்னு என்ன செஞ்சுக்குவாங்க? கொஞ்சம் முழிச்சுக்கிடுவாங்க. அங்கே அவ்வளவுதான். ஒரு டாக்டர் சொன்னார், ஐயா நீங்கள் நல்ல பணி செய்கிறீங்க. என்னன்னு கேட்டேன். அடிக்கடி எல்லாரும் கைதட்ட சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஏன், என்ன விஷயம்? நாங்கள் மருத்துவத்தில் படிச்சிருக்கிறோம். நல்ல கையை ஓங்கி தட்டி 2 கையும் மோது மாதிரி தட்டி பேசுகிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. 2 கை மோதுது இல்லையா, இந்த வைப்ரேஷனில் இந்த அதிர்வில் ரத்தம் எல்லாம் என்ன செய்யுமா? கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு கிடுக்குன்னு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஓடுமா. அப்படி ஓடும்போது இந்த ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடப்பு, அப்படி தெரிச்சுக்கிட்டு போயிருமா. அல்லையா சொல்லுங்க. இப்போ கை தட்டுறவங்கலாம் யாரு? கை ஹார்ட் அட்டாக் வர வேண்டாம்னு சொல்றவங்களாம் கை தட்டுங்க. பார்த்தீங்களா? இப்போ வேகமாக தட்டுறீங்க, தட்டாதவங்களாம் தட்டுறீங்க. ஆனால் இதுதான் உண்மை. நான் உங்களை உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு வரல. நீங்கள் வேணா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் ஒருவர் இருந்தால் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். எனக்கு அருமை படித்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க.
ஐயா கை தட்டினா நல்லதா கெட்டதா அப்படி கேட்டு பாருங்க. நல்லா கை தட்டும் போது அந்த அதிர்வு அலைகளினால ஹார்ட்டில் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு வேகமாக நல்லா ஓடுமா. சரியா? இப்போ நான் வலது கையை தூக்கி காட்டுவேன். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் புத்தியுள்ள வீட்டை கட்டுகிறவன், நான் கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடுகிறவன் சொல்லணும். இடது கையை தூக்கி காட்டுவேன், நான் மணலின் மேல் அஸ்திவாரம் போட்டவன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? ஏன் இவ்வளவு கோபம் உங்களுக்கு? சொல்லுங்க எங்களோட சேர்ந்து, நான் கற்பாறையின் மேல் அஸ்திபாரத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இடது கையை வைத்து சொல்லணுமா? சொல்லக்கூடாது. அது என்ன பெருசு? அது எப்பயுமே அழிவுக்கு ஏதுமானது. அதனால தான் இயேசு 5 அப்பம் 2 சிறுமீனை 5000 பேருக்கு கொடுத்து விட்டு அவங்கள பார்த்து சொன்னாரு, இயேசுவை தேடி 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 ஓடி வந்தாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், நீங்க எதுக்காக என்னை தேடி வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். ஹல்லேலூயா. அதை மனுஷகுமாரன் 6:27. இயேசு உங்களுக்கு நோயை குணமாக்குவார், பேயை விரட்டுவார், எல்லா நீ கேட்கிற ஜெபங்களுக்கு கேட்கிற பதிலை கொடுப்பார். ஆனா நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தை படித்து அதை கை கொள்ளுகிறவர்களாக மாறினால்தான் உங்களோடு அவர் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அற்புதம் பெற்ற 1-2 பேரை பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் யார்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் கேட்ட ஒரு மனுஷன், அதன்படி செய்து முடித்த மனுஷன் நோவா. சொல்லுங்களா வாய் திறந்து, நோவா. இன்னோவா. யாருக்கெல்லாம் இன்னோவா கார் வேணும்? அப்போ அவங்களாம் நோவா மாதிரி வாழணும். இருக்கிறதுல இன்னைக்கு டாப் கிளாஸ் கார் இன்னோவா காரு. அவன் எதுக்காக இன்னோவான்னு பேர் வச்சான்னு தெரியல. இன் நோவா, நோவாவுக்குள் நோவாவை போல இரு, இல்லைன்னா தூசியிலே திரி. எனக்கு அருமையானவர்களே, இந்த யோவான்ல வாசித்தது போல அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அவன் ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போமா? நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். இவன் யார்? நல்ல கண்மலை வரைக்கும் நோண்டி புத்தியுள்ள மகனாக அஸ்திவாரத்தை கண்மலையின் மேல் போட்ட ஒரு மனுஷன். நோவா அப்படியே செய்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நோவாவுக்கு கப்பல் கட்ட தெரியுமா? தெரியாது. அந்த காலத்தில் பிஇ எம்டெக்கு இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பு இருந்துச்சா? ஒரு படிப்பும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. கடவுள் நோவாவுக்கு கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏன்? ஒரு மனைவியோடு உத்தமமாய் வாழ்ந்தான். அந்த காலத்தில் இப்போ நாங்கள் கத்துற மாதிரி அவனா வந்து சொல்லி கொடுத்தானா? இல்லை, மனசாட்சிக்கு பயந்தான். எனக்கு அன்பான, அதனால் உலகம் முழுவதையும் அழிக்க நினைக்கும் பொழுது நோவாவுக்கு மட்டும் தப்பிக்க வைக்கணுமே அப்படின்னு ஆண்டவர் நினைச்சார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான். எப்படியே செய்தான்? அங்க 3 அடுக்கு, 3 மாடி கப்பல் பேலை. அதுல மேல மட்டும் ஒரே ஒரு ரூம்பு, அதுக்கு ஒரே ஒரு ஜன்னல், மீதி கதவு பூரா கடவுளை வச்சு பூட்டிட்டாரு. அப்போ நோவா ஆண்டவர்கிட்ட போய், கடவுளே உனக்கு கண்ணு இருக்குதா? நான் என் பொண்டாட்டி, என் மூத்த மகன் அவன் பொண்டாட்டி, 2வது மகன் அவன் பொண்டாட்டி, 3வது மகன் அவன் பொண்டாட்டி தங்கணுமே, 4 ரூம்பு கொடுக்கக்கூடாதா? 4 ஜன்னல் வைக்கக்கூடாதா? அப்படி கேள்வி கேட்டானா? இல்லை. அதுதான் கிருபை, அதுதான் புத்தியுள்ள அஸ்திவாரம்.
பேசுகிறது கடவுள், பேசுகிறது சர்வ வல்லமையுள்ள தெய்வம் யாவே. அவர்கிட்ட போய் நான் கேள்வி கேட்க மாட்டேன். அவர் என்ன சொன்னாலும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, இப்போ எப்படி அந்த காலத்தில் குடும்பம் நடத்தினாங்க நானா நினச்சிக்கிட்டேன். நோவாவும் நோவா மனைவி மேலே இருக்கிற ரூமில் தங்கியிருப்பாங்க. அடுத்து முதல் மகன் 3வது மாடி, 2வது மகன் 2வது மாடி, 3வது பையன் அடியில் இருக்கிற மாடி, அல்லது மாற்றி கூட தங்கி இருக்கலாம். சரி, மிருகங்களோடு தங்கி இருக்கணுமே, எப்படி இருந்திருக்கும்? நான் இங்கே உள்ள இதை நினச்சிக்கிட்டே வர்றேன். ஒரு சரியான சைஸ் நாய், கண்ணுக்குட்டி மாதிரி, காலையில் ஏலம் விட கொண்டு வந்த கண்டுக்குட்டி மாதிரி நல்ல சைஸுக்கு ஒரு நாய் ஒரு அக்காவுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னும் இருக்காக்கா? அந்த அக்கா இருக்காங்க. அக்கா இருக்கா இல்லையா பார்த்தீங்களா? இன்னும் இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த நாய்க்கு அந்த வீட்டு எஜமானி அக்கா கூட வந்து இந்த பாட்டு சத்தம், இந்த ஜெபிக்கிற சத்தம் கேட்டால் தான் நல்லா தூக்கம் வருது. கையை தட்டுங்கய்யா, கையை தட்டுங்கய்யா. எந்த நாயாவது அப்படி இருக்குமா சத்தம் போடாம? அப்போ அக்கா, அந்த அக்காவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. அந்த நாயை ஜெபிச்சு ஜெபிச்சு வளர்த்துருக்காங்க. அதனாலதான் என்ன செய்யுது, அது இவ்வளவு சத்தத்தில் நிம்மதியா தூங்குதுல. இதே போலத்தான் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும். இதை விட அங்கு இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலம் மட்டும் இல்லைங்க, மிருகங்களை சேர்க்க வேண்டும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், 7 ஜோடி, சுத்தம் அல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், சுத்தம் இல்லாத மிருகங்களிலே ஒவ்வொரு ஜோடி, ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். அல்லேலூயா. இது என்ன கஷ்டம் தெரியுமா? எல்லா மிருகங்களிலும் எத்தனை ஜோடி சேர்க்கணும் சொல்லுங்க சத்தமா? 7. அப்ப கெட்ட மிருகங்கள்ல எத்தனை ஜோடி? ஒவ்வொன்று. நான் நினைக்கிறேன் அப்படித்தான் இந்த பாம்பு வந்திருக்கும் நினைக்கிறேன். விஷம் உள்ள பூரா லொட்டு லொசுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜோடியை பிடிச்சி உள்ள போட்டிருக்காரு பாருங்களேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப நினைப்பேன் எல்லா மிருகங்களும் அழிஞ்சிச்ச, இந்த பாம்பு செத்த இது போயிருக்க கூடாதான்னு நினைச்சா அதையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒவ்வொரு ஜோடியை வச்சிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, 7 ஜோடியை பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு அதை கைகூடி வர பண்ணினார். அவைகளெல்லாம் அவனுக்கு கீழ்ப்படியும்படி செய்தார். கொஞ்சம் யோசிச்சேன், இந்த சிங்கம் புலி கரடி எல்லாம் உங்களை என்ன மாதிரி தான். அசனத்துக்கு பிரியாணி சாப்பாடு இல்லைன்னா கோவம் வந்துடும். டெய்லி கறி கோழி முட்டை இது இல்லைன்னா சில தம்பிமாருக்கு கோவம் வரும். என்னத்தை சோறாக்கி வச்சிருக்கிற சொல்லுவான். ஏன்டா அப்படி கத்துற? பருப்புனா அது எனக்கு வெறுப்பு, ரசம்னா அது எனக்கு விஷம், எனக்கு வேகமா காசு கொடு, சிக்கன் ரைஸ் வாங்கணும், நூடுல்ஸ் வாங்கணும். இப்போ பார்த்துருக்கீங்களா? இப்போ அது ஒரு ஸ்டைலு. இட்லி தோசைலாம் சாப்பிட்றத விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? சிக்கன் ரைஸு, ஆமாம் நூடுல்ஸ். என்னங்க அது? சிக்கன் நூடுல்ஸ் தான். அது சாப்பிடலன்னா ஐயாவுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் மனுஷன் மாறிக்கிட்டு இருக்கான். இந்த சிங்கம்புலி கரடி சிக்கன் பிரியாணிக்கு எங்கே போயிருக்கோம்? ஆண்டவர் பாருங்க, நோவாவுடைய பேழைக்குள்ள வந்த உடனே சிக்கன் மட்டன் ரத்த வாடையவே நீக்கி விட்டார். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நோவா 600 வயதாகும் போது பேழைக்குள் உள்ளே போனார். 601 வயது வரும் பொழுது அவர் பூமி எங்கும் ஜலம் வற்றி அது மலையிலே அராரத் என்கிற மலையிலே பேழை போன பின்பு அவன் எடுத்து பார்க்கிறான். அப்போ 1 வருஷ காலம் இந்த நல்ல மிருகங்களும் கெட்ட மிருகங்களும் தானும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் மருமக்கள் மாறும் சாப்பிடக்கூடிய அந்த உணவை சேர்த்து வைத்திருந்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப அவனுக்கு எவ்வளவு பலன் வந்திருக்கும் தெரியுமா? எவ்வளவு கிருபை வந்திருக்கும் தெரியுமா?
எனக்கு அருமையானவர்களே, இதை அவன் செய்வதற்கு 120 வருஷம் ஆச்சு. படைத்த தெய்வம் அவன் செஞ்சு முடிக்கணும்னு காத்திருந்தார். நீங்க சரியா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஆப்பிரிக்கா தேசத்துல இதே போல நோவான்னு ஒரு பையனுக்கு சர்ச்சில் பேர் வச்சிருக்காங்க. அவன் என்ன செஞ்சிட்டான், திடீர்னு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், இந்த பிப்ரவரி மாதம் உலகம் அழிய போகுது, வேகமாக 2026 இருக்காது அப்படின்னு சொல்லி இனிய கடவுள் பேழையை கட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிற காசு நகை பணம் எல்லாத்தையும் வச்சு அவன் ஒரு கப்பல் கட்டினான். நீங்கள் டிவி வீடியோவில் யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா தெரியும். எல்லாரும் சொன்னாங்க, எப்பா வேண்டாத வேலை செய்யாத, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அப்படி செஞ்சாரு. இப்போ நாம இருக்கிற புதிய ஏற்பாடு, இயேசு வரப்போகிற காலம், இனி தண்ணினால எவனையும் அழிக்க மாட்டாரு, வானத்திலிருந்து அக்னியை வச்சு தான் அழிப்பாரு. ஏன்னா அவர் பிபிபின்னு எக்காலம் துணிக்க வரும் பொழுது வானத்திலிருந்து அக்னி தான் இறங்கும் சொன்னாங்க. கேட்கவே இல்லை. சில கிறிஸ்தவங்க அப்படித்தான் பழைய ஏற்பாட்டை பிடிச்சுக்கிட்டே தொங்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், என்னையா? அதனால நாங்கள் இப்படித்தான் கும்பிடுவோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எலியாவும் எலிசா காலத்தில் மோசையின் காலத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு பிதாவாகிய தேவன் யாவே எப்படி கும்பிடுவாங்க தெரியுமா? பலிபீடத்தை கட்டி சுத்திகரிப்பு பண்ணி ஆடு மாடு அல்லது புறா குஞ்சுகளை வெட்டி எக்காலம் எக்காலம் துணிக்க அவங்க ஆண்டவரை கும்பிடுவாங்கய்யா. நீ இப்போ சர்ச்சுக்கு வரும்போது கைவீசுன்னு வர்ற, ஆட்டுக்குட்டி எங்க, மாடை எங்க அப்படின்னு கேட்டேன். எந்திரிச்சு ஓடியே போயிட்டாரு. இன்னொருத்தர் 7ஆம் நாள் தான் அப்படின்னாரு. என்னைக்கா 7ஆம் நாள் அப்படின்னு கேட்டேன். 1 2 3 4 5 6 7 7ஆம் நாள் 7ஆம் நாள் அப்படின்னாரு. என்னைக்கியா? எனக்கு அருமையா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 2026 வருஷத்துல இருக்கிறோம். எத்தனையோ காலண்டர்கள் மாறிவிட்டது. அறிவாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியா உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது எல்லா நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு கண்டுபிடிச்சு, பூமி தன்னைத்தானே சுத்துகிறத வச்சு கண்டுபிடிச்சு, சூரியன் மறைகிறத வச்சு கண்டுபிடிச்சு, சந்திரன் ஒளி கொடுக்கிறத வச்சு கண்டுபிடிச்சு இப்போ ஒரு நல்ல காலண்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் சண்டே, மண்டே, டியூஸ்டே என்று நம்ம இங்கிலீஷில் வேற சொல்லிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதில் என்ன 1ஆவது நாள் 7ஆம் நாள், எல்லா நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஊருக்கு போனேன், கேரளாவுக்கும் நாகர்கோயிலுக்கும் பக்கத்தில் பார்டரில் நம்முடைய தமிழ்நாடு பாறச்சாலைங்கிற ஒரு இடம் முடியும், அதுதான் கேரளா பார்டர். அந்த பக்கத்தில் ஒரு 10-20 கிலோமீட்டர் வரைக்கும் தமிழ் மக்கள் தான் வாழ்கிறாங்க. பெரிய சர்ச்சு கன்வென்ஷன், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் ஜிப்பா தான் போட்டிருப்பாங்க. பயங்கரமாக காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க. 5000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் போகிறேன், அப்போ எனக்கு வயசு ஒரு 30 வயசு. நல்லா இப்போ தான் கொஞ்சம் வயிறு இட்லி சட்டி மாதிரி ஆகிப்போச்சு, தாத்தாவா மாறினேன். அப்போ ரொம்ப ஜிம்முன்னு இருப்பேன். டை கட்டிட்டு போய் உட்காந்தேன். மேலே பூரா வெண்வஸ்திரம் தரித்து உட்காந்துருக்குறாங்க. நல்ல வேட்டி சட்டையெல்லாம் அப்படி டிப்பாக நிற்கிது, மடன்னு. எந்த கடையில் சோப்பு வாங்கினாங்க அயன் பண்ணாங்கன்னு தெரியலை. என்கிட்ட ஒரு வேளை சொல்லியிருந்தேன், நான் கூட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போயிருப்பேன். நம்ம எப்பயும் போல அப்படி ஜம்முன்னு டை கட்டி போய் உட்காந்தோமா, அவங்க ஊற்று தண்ணீரை எந்த தேவ ஆவியன்னு ஒருத்தர் பாடிக்கிட்டு இருந்தார், தலைமை போதகர். பாடிக்கிட்டு இருந்தவர் என்ன பார்த்தாரா இல்லையா, பேயை பார்க்குற மாதிரி, எந்தா இவர் தானோ அப்படின்னு சொல்லி பாதி தமிழும் பாதி மலையாளத்திலும் கேட்டு, இவனை எதுக்கு கூட்டு வந்தீங்க? இவர் தான் பிரபலமான பிரசங்கியார் அப்படின்னு சொல்லி கூட்டம் அப்படின்ட்டாங்க. அப்போ ட்ரெஸ்ஸு என்னாச்சு, இப்படி 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 மீசை தடை காட்டுறாரு. ஏன்னா மேடையில் உட்கார்ந்துருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மழுன்னு வலிச்சு மீசை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. நான் ஒருத்தந்து அங்கே கருன்னு தென்பாண்டி சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கிறேன். சரி, என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க பார்த்தா கூப்பிடல. போஸ்டர்ல பூரா என் பேர் தான்.
கடைசியில் பாருங்க பிரியமானவர்களே, இவர் முடிவு ஜெபம் பண்ணுவார் அப்படின்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கோபம். ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்னார், இவங்க தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க மத்தியில் நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். ஏன்னா என்னை அழைச்சவர், என்னை பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்தவர் கூட சொல்லலை. இல்லைன்னா கூட சரி கழுத மீசை போனால் பரவாயில்ல, 2 வாரத்தில் வளர்ந்துரும்டா அப்படின்னு சொல்லி வலிச்சு எடுத்திருப்பேன். ஆனால் பாருங்க, ஒன்றும் சொல்லலையா, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுதேன், ஆண்டவரே ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ மைக்க பிடிமானே, நீ என்னுடையவன் என்பதை நான் காட்டுவேன். அல்லையா சொல்லுங்களேன். இப்போ முடிவு ஜெபம் எவ்வளோ நேரத்தில் பண்ண முடியும்? 3 நிமிஷம்தான். அப்போ மணி 9:30. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக்க பிடிச்சேன் பாருங்க. இந்த மேடையில் இருந்து எரிச்சலோடு பார்த்தவங்களும் ஆவிக்குள்ளாயிட்டாங்க. அப்படி கைகளை தட்டி கட்டாமுட்டான்னு குதிச்சு உட்காந்துருந்தவங்களாம் கீழே இருந்து 5000 பேர் ஆவிக்குள்ள ஆகி விழுந்து எந்திரிச்சு அடுத்து அவங்க சொன்னாங்க, இன்னும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்றைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் கூட்டமே முடிஞ்சிச்சு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, மீசை இருந்தா என்ன, மீசை இல்லாட்டி என்ன? உள்ள உடுப்பு வெள்ளையா இருந்தா என்ன, வெள்ளையா இல்லாட்டா என்ன? மனசு வெள்ளையா இருக்கணும். ஐயா, சங்கீதம் 32 1 2 3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. எவனுடைய அக்கிரமத்தை மீறுதலை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ மன்னித்தாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதுக்கு அடுத்து 3 நாள் என்ன கவனிச்சாங்க பாருங்க. ஐயா இதை சாப்பிடுங்க, ஐயா அதை சாப்பிடுங்க. நான் உடனே முடியாது, நைட்டு 1 நேரம் தான் சாப்பிடுவேன். மக்கா, இந்த மீசையை வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னைய பேச விடாம பண்ணிட்டீங்களாடா, இந்த 3 நாள் இன்னும் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் தீ போல பயன்படுத்தினார், அக்கினி நெருப்பாக பயன்படுத்தினார். இது யாரையும் குறைத்து பேசுவதற்காக நான் சொல்லவில்லை, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் வெளிப்புறத்தை அல்ல, உன்னுடைய உள்ளத்தை பார்த்து நீ எப்படி ஆவியின் கனிகளோடும் உண்மையோடும் அவர் சொல்றது அப்படியே கேட்கிறாயா இல்லையா என்று பார்க்க வந்திருக்கிறார். சர்ச்சுக்குள்ள இருந்தா ஒரு வேஷம், வெளியே போனா ஒரு வேஷம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு வேஷம், அதுக்கடுத்து வெளியே போனா பணம்னு பேயா அலைகிறது. என்னையா, பேதுருவும் யோவானும் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. சப்பானிகள் நடந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் வீடு, எத்தனை ஊழியக்காரங்க அப்படி சொல்ல முடியும்? பூரா இங்கே கிடக்கு. 1 ஏக்கரு, 3 ஏக்கரு, 100 ஏக்கரு, 1000 ஏக்கரு. அப்புறம் எப்படி சப்பானி நடப்பான்? எப்படி எழுப்புதல் வரும்? கோர்ட்டு கேஸுக்கு 50 லட்சம், அரசியல்வாதிக்கு கொண்டு போய் கொடுக்கிறது 2 கோடி. அந்த 2 கோடியை ஒழுங்கா சர்ச்சுக்கு எடுத்து, சர்ச் இல்லாத இடத்துல ஒரு 10 சர்ச்சை கட்டி கொடுத்தனா உன் பக்கத்துலயாவது எவனாவது வருவானா? ஐயா, வர விடுவாரா ஆண்டவரே? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட வந்து ஒப்புரவாவார்கள். உபாகமம் 33:29 சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். நீ உன் கை சத்துருக்களின் பிடரி மேல் இருக்கும், உன் கால் உன்னுடைய எதிரிகளின் மேடை மிதிக்கும். அல்லேலூயா சொல்வோமாக. எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? அக்காமார்களுக்கு தெரியும், ஒரு மீன் மட்டும் அடங்காது. ஐர மீன் நல்லா இருக்கும். அதுக்கு பேர் என்ன? நம்ம உங்கள் ஊரில் ஃபேமஸ், நாசரத்துக்கு ஃபேமஸ் என்ன மீன்? அது என்ன மீனுமா? சின்ன மீன், சால மீன். நான் சால மீனும் நாசரத்துக்காரங்களுக்கு சால மீன் முருங்கைக்கீரை இல்லைன்னா செத்தே போவிய. சால மீன் அப்படிப்பட்டது. இதெல்லாம் அடங்கிரும். இந்த ஒரு மீன் இருக்கு, அந்த மீன் என்ன செய்யாது, பிடிபடவே பிடியாது. அது சாம்பலில் போட்டு என்ன செய்வாங்க, அருகாமனைக்கு கீழே வச்சு அது மீசையை அறுப்பாங்க. அதுக்கு செதில் இருக்கும். அந்த மீனுக்கு பேர் என்ன? அட சொல்லுங்கக்கா, என்ன மீனுமே? விலாங்கு மீனா? எங்கள் வீரில் விலாங்கு தான் சொல்லுவோம், உங்கள் வீரில் என்ன பேருன்னு தெரியல.
அது துள்ளிக்கிட்டே இருக்கும். தண்ணியை விட்டு வந்தால் எல்லா மீனும் செத்து போகும். இந்த ஒரு மீன் மட்டும் என்ன செய்யும், நல்லா பெருசாக இருக்கும், மீசை பெருசாக வச்சுருக்கோம், மேலே எல்லாம் செதில் இருக்கும். அதை பிடிக்கணும்னா சாம்பலை போட்டு தான் பிடிக்கணும். அப்போ இப்படி கை வச்சு காட்டுங்க, இப்படி வைக்கா, இப்படி வைங்க, தங்கச்சி இப்படி வைங்க, அண்ணன் இப்படி வைங்க. உன் கை யாரோட பிடரி மேல் இருக்குமா சொல்லுங்க? சத்ருவின் பிடரி மேல. ஹல்லேலூயா. வின்சென்ட் ஐயா கொஞ்சம் வாங்க, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இப்படி நில்லுங்க, கோச்சிக்காங்க, நீங்கள் நல்லா அனாயிண்டட் சர்வெண்ட். இப்படி பிடிக்கிறது வேற. இப்போ நான் இதை வேற என்ன பிடிச்சிருக்கேன், கையை பிடிச்சிருக்கேன், ஓடுது கையை. இந்த கைட்டு அவர் என்ன தாக்கலாமா தாக்க முடியாதா? இப்போ என் கையை ஒரு பெடரியை பிடிச்சிருச்சு, இப்படி பிடிச்சிட்டேன். பக்கத்தில் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை பிடிக்குது பாரு, ஏம்மா இங்கே பிடிக்கிறது சரி, வீட்டில் போய் பிடிச்சிடாத, படாத இடத்துல பட்டுரும். இப்போ சத்துருவை தான் நம்ம பிடிக்கணும். ஆமென். இப்படி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இவரால் திமிர முடியுமா? முயற்சி எடுப்பாரு, காலை ஓங்குவாரு, கையை ஓங்குவாரு. நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு பிடிச்சிட்டேன்னா அவருக்கு நெஞ்சு அடைச்சி கையும் சிலையில் போயிடும். என்னை எதுக்கிறத விட்டுருவாரு, மயங்கி போயிடுவாரு. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ பிரதர், தப்பா எடுக்காதீங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு புரியுறதுக்கு சொல்றேன். எப்பயுமே தேவ பிள்ளைகளோட கை சர்ப்பமாகிய எதிரியோட பெடரிய பிடிச்சிருக்கணும். இந்த பாம்போட தலையை அமுக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அவன் வாழை மட்டும் கிண்ணாமண்ணா நாட்டுவேன், ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் வாழை ஆடுறதை வச்சு என்ன செய்ய முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்து ஆழமாய் தோண்டி கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டால் உன் வீட்டு மேல் பெருமழை சுழ்ந்தாலும் காற்றடித்தாலும் வெள்ளம் அடித்தாலும் நீ எதையும் இழந்து போக மாட்டாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு உன் கை சத்துருக்களின் பிடரி மேல் இருக்கணும். நீங்க போய் அடுத்தவன்ட்ட போய் கை கட்டிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடலை பாடுவோமா? யூதாவே நீ எழுந்து துதி. ஆமென். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் சிங்கோ துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்னும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் முகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் சிங்கோ துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்னும் துதியின் ராஜ்யம். நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. தேவ அபிஷேகம் உங்கள் மேலும் உங்கள் கிராமத்து மேலும் இறங்குகிறது. சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில்
நீதியின் ராஜ்யம். நல்ல தலைக்கு மேல கை தூக்கி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீதான் ஜெயிக்க பிறந்தவன். இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் ஜெயிக்க பிறந்த ஜனம். அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்யுங்க. நோவா அப்படியே செய்தான். ஒரு வருஷம் பொறுமையா காத்திருந்தான். பாருங்க, யாருக்குமே இந்த காத்திருக்கள் தான் முடியவே முடியாது. அது சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சவனு குழந்தை வரலன்னு வாங்க. இப்போ குழந்தை வந்துடும், சனியை இந்த பக்கம் ஓடுது அந்த பக்கம் ஓடுது, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, வேகமாக பறக்க மாட்டேங்குத. வேகமாக எப்படி பறக்கிறது? 10 மாதம் உள்ளே இருக்கணும், அப்போ தான் உனக்கும் அம்சம் நல்லா இருக்கும். ஒரு 7 மாதத்தில் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? குறை மாச குழந்தை. தமிழில், ஆங்கிலத்தில் ப்ரீமெச்சூர்டு பேபின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு ப்ளூ கலர் டப்பாயில் போட்டுருவாங்க, அதுக்கு மேலே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்னமா சொல்லி இன்குபேட்டர் அதில் வச்சிருவாங்க. அந்த பிள்ளை கியான்னு கத்திக்கிட்டே கிடக்கும். அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த பிள்ளைய நீங்கள் பார்த்து வளர்க்கணும், இது குறை மாச குழந்தையா பிறந்துருச்சு, ப்ரீமெச்சூர் பேபியா பிறந்துருச்சு, கவனமாக வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் எப்போ பாருங்க காய்ச்சல், நோவு, அது இதுன்றுவாங்க. நம்ம கிராமத்தில் வளர்கிற பிள்ளைய பாருங்க, அது வாட்டுக்கு பப்பரப்பான்னு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம், கொடுக்கறது சாப்பிட்டுட்டு. கொசு வந்து அந்த பிள்ளைய கடிக்குன்னு வச்சுக்கோங்க, கொசு தான் செத்து போகும், குழந்தைக்கு ஒரு காய்ச்சலும் வராது. சில ஊரில் பாருங்க, குழந்தைகளை பாருங்க, என்னம்மா தடுப்பா இருக்கு, கொசு கடிச்சிருச்சு, நேற்று கொசு வலை போடலை அப்படின்வாங்க. இல்லை, நீ கர்த்தருக்குள் ஆவிக்குரிய சத்துவத்தோடும் பலனாய் இருப்பாயானால் உன்னை வந்து எவ்வளவு கொசுக்கள் கடித்தாலும் அதுதான் சாகும். உனக்குள்ள இருக்கிறது இயேசுவின் ரத்தம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சியை சொல்றேன். ஒல்லியா வெள்ளியா அழகா இருக்கணும்னு ஒரு வாலிப பிள்ளை நினைச்சார், படிச்சார், பெரிய படிப்பு, எம்ஏ படிப்பெல்லாம் படித்தார். ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைல் தான், இங்கே ஒரு பின்னு அங்கே ஒரு பின்னு, ரசிக்கப்பட்டார். ஆனால் என்ன செய்ய மாட்டா தெரியுமா? சோறே சாப்பிட மாட்டா, அரை இட்லி ஒரு இட்லி இவ்வளோதான். அவங்க அம்மா போன பின்னாடியே எப்பா சாப்பிடுமா, தங்கம் சாப்பிடுமா, அப்படி போடு, வேற வர்றேன் அப்படின்னு போயிடுவான். உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கிறேன்? கடைசியில் பாருங்க சிவப்பானு குறைஞ்சி போச்சு, ரத்த சோகை அப்படிங்கிற நோய் வந்துருச்சு. அவ பாருங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்தானா படுத்து கிடப்பா, எந்திரிக்க பலன் இருக்காது, ஒரு காரியம் செய்ய முடியாது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, உனக்காக அழுது அழுது ஜெபிக்கிறேன்டி எருமை மாடு, நீ இப்படி இருந்தால் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, எப்படி புருஷனோட சந்தோஷமா இருக்கிறது, எப்படி பேரம்பேத்தியை கட்டி கொடுக்கறது, இந்த லட்சணத்தில் ஊழிய வேற செய்ய போறேன்னு சொல்றது அப்படின்னு கொமட்டிலே இடிப்பாங்க. இவ எரிச்சலா இருப்பா. கடைசியில் பாருங்க, ஒரு நாள் அவருக்கு வைராக்கியம் வந்துச்சு, நான் இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறேன், திருவிருந்து எடுக்கிறதுலேருந்து எனக்கு எந்த நோயும் வரக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு ரத்த சோகை, காதில் சீல் வடியும். சொல்லுங்க, வெள்ளையர்னு உள்ளேருந்து வடியும் தெரியுமா? கெட்ட நாத்தம். பாருங்க, அவன் புருஷன் கொடுத்து வச்சவன், அப்போ பார்க்கல, காதில் சீல் வடிஞ்சு அந்த நாத்தத்தில் இருந்தால் தயவனா தாலி கட்டியிருப்பானா, ஓடியே போயிருப்பான். பாருங்க, இவளுக்கு ஒரு வைராக்கியம், எல்லாரும் நீ அவமானமாக பேசக்கூடாத அப்படின்ட்டு போய் திருவிருந்து எடுக்கும்போது அன்னைக்கு அழுதா, ஆண்டவரே இன்னைக்கு போத கட்டு திருவிருந்து வாக்க போகிறேன், இது உங்களுடைய ரத்தமும் மாம்சமும் சொல்கிறாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்ய போகிறேன், இன்னைக்கு இருந்து எனக்கு எந்த சீக்கு வரக்கூடாது. அல்லையா சொல்லுங்களேன், இன்னைக்கு இருந்து நான் சீக்காளி கிடையாது. எடுத்துட்டு வந்தா பாருங்க, காதில் வலிகிற சீல் போயிடுச்சு, இந்த ரத்த சோகையில பேனு படுத்து கிடக்கிற தன்மை போயிடுச்சு. நல்ல ரட்சிக்கப்பட்ட புருஷன் வந்து கல்யாணம் முடிச்சான். 3 பிள்ளைகளும் ஆப்ரேஷன் இல்லாம சுகமா பெற்றெடுக்க கிருபை செய்தாரு. இன்னைக்கு 8 பேரை பிள்ளைகளோட உங்களோட மேடையில வந்து எப்படி உட்கார்ந்துருக்கு பார்த்தீங்களா? இதுதான் அந்த அம்மா. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க.
ஹல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, எப்பா நான் கொஞ்சம் குண்டாயிட்டேனே, எப்படி உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படியாங்க. நான் சொன்னேன், இப்போ இதாண்டி அம்சமாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ தாத்தா பாட்டி ஆன பிறகு இப்படி ஒல்லியா இப்படியே சீக்காளி மாதிரி இப்படியே வந்தால் என்ன சொல்லுவாங்க, இதில் யார் அம்மா, யார் தங்கச்சி, யார் இதில் பாட்டி, யார் பூட்டி, யாருன்னு தெரியுமா? தாத்தானா அந்த கம்பீரத்தோடு இருக்கணும், பாட்டினா அந்த கம்பீரத்தோடு இருக்கணும். கர்த்தர் பாருங்க, சுக பிரசவத்தை கொடுத்தார், காதில் வடிகிற சீலை நீக்கினார், படிப்பில் வெற்றி கொடுத்தார், இன்னைக்கு வாழ்க்கையிலும் வெற்றி கொடுத்து உங்கள் மத்தியில் ஊழியக்காரியாக வச்சிருக்கிறார். வாலிப மகனே உண்ட முடிவு அப்படி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு சமாதானத்தோடு சந்தோஷமா இருக்கணும். எனவே அவருடைய வார்த்தையை கேளுங்க. நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு செய்யும் பொழுது நிறைய பொறுப்புகளை கொடுப்பார். ஆங்கிலத்தில் பழமொழி சொல்வார்கள், God will give heavy task to a targetful man. கடவுள் எவனை முன்குறித்து எவனை மகிமைப்படுத்த நினைக்கிறாரோ அவனுக்கு பெரிய பொறுப்பை கொடுப்பாராம், பெரிய டார்கெட், இதை போய் செஞ்சிருன்னு சொல்வாராம். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் உங்களுக்கு தெரியும். அது எந்த ஊரு? கானா. எப்படி தண்ணீரை திராட்சரசமா ஆக்கினாரு பாருங்க. நேற்று நைட்டு கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயர், நான் மேடை எடுத்து பார்த்துட்டே இருந்த ஐயர்வால் ஒருத்தரை கூப்பிட்டாரு. ஒரு அண்ணாச்சி போனார், ஐயாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும், பேய் குளத்தில் போய் சூப்பராக வாங்கிட்டு வாங்க, வேகமாக கூட்டம் முடிகிறதுக்குள்ளே வந்துடணும் அப்படி சொல்லி அனுப்புனார். பார்த்தா எங்களுக்கு நைட் நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு அருமையான அந்த காலத்தில் எங்கள் கல்யாணம் நடந்து திராட்சை ரசம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எந்த கடையில் போய் மார்க்கெட்டில் போய் திராட்சை பழம் வாங்க முடியும் ஜூஸ் கொடுக்கறதுக்கு? சரி, உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். கற்சாடினா என்ன? கற்சாடி என்பது யூதர்கள் பயன்படுத்துகிற ட்ரம்மு. இப்போ நம்மளாம் இந்த ட்ரம்மு வைக்கிறோம்ல, வட்டை, இதில் பூரா ஆசனத்துக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், வீட்டில் மேலே வாட்டர் டேங்கில் வைக்கிறோம்ல, இது மாதிரி கல்லுலையே அன்னைக்கு செதுக்கி ஒரு 10 அல்லது 20 குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லுங்க? கற்சாடி. கல்யாண வீட்டுக்காரன் என்ன செய்யணும் தெரியுமா? பந்தல் போடுறானா இல்லையா, 4, 5, 50 பயக வாலிப போய் சேர்ந்து கல்லு சாடியை உருட்டி 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 கொண்டு வந்து இங்கே பந்தியில் வைக்கணும். ஏன்னா தண்ணி நிரப்பி வைக்கணும்ல, நம்ம ட்ரம்மை வாடகை எடுக்கிற மாதிரி. அப்போ கை கால்கள் உடம்பு சுத்தம் பண்ணுவதற்கு பயன்படுத்த கற்சாடியில தான் இயேசு என்ன செய்ய சொன்னாரு? தண்ணீரை நிரப்புங்கள்னு சொன்னார். நாம என்ன செய்வோம் தெரியுமா? நிரப்பிட்டு வந்து அமைதியாக உட்கார மாட்டோம். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் இப்படி கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் பேசவே மாட்டார். வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க, வேலை வேகமா செய்யுங்க சொல்ற ஆண்டவர் சில நேரம் சில நிமிஷம் உன்னை கண்டு காணாதவர் போல உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர் அமர்ந்திருக்க சொல்வார். நம்ம தான் அப்ப என்ன செய்வோம் தெரியுங்களா? சொல்லுங்க, உட்கார்ந்துருக்க முடியாது. பைபிளை வாசி ஜெபம் பண்ணா கூட உட்காந்துருப்போம். சாப்பிட்டு சாப்பிட்டு சோத்திரம் பண்ணி தூங்குனா போர் அடிக்குது, எனக்கு இது அடிக்குது, என்ன ஆண்டவரை காணோம் அப்படி சொல்லி ஆண்டவருக்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருப்போம். இருக்கக்கூடாது. வருஷத்துல 4 மாசத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய பண்டிகையை கொண்டாடணும். அதுபோல கர்த்தர் சொல்லுகிறபடி இந்த லெந்தன்கிற காலத்துல எந்த வேலையும் செய்ய தொடங்காம அமர்ந்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் அவருடைய வார்த்தையை முழுசா கேட்பீங்களா? நீங்கள் கேட்டால் நீ நோவாவை போல அந்த தண்ணீரை கற்சாடியில ஊற்றின அந்த வேலைக்காரர்களை போல நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த தண்ணீரை தான் எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கிறார். ராஜா அண்ணன் தான் தண்ணி எடுத்து ஊத்துனாரு. நான் தான் சொல்றேன், தண்ணி எடுத்து ஊத்திட்டீங்க, இப்ப அதே தண்ணி எடுத்து கொண்டு போய் என்ன செய்யறேன் சொல்லுங்க, ஐயர் வாழ்கிட்ட கொடுங்கன்றேன். இவர் கொடுப்பாரா? இவர் கொடுப்பாரா?
கொடுக்கவே மாட்டார். ஏன் சொல்லுங்க? இவர் தான் தண்ணி எடுத்து எடுத்து அதுல கோர்னது ஊத்துனது. 2 கேள்வி வைப்பாரு. இதை முதைய சொல்லிக்கலாம்ல, தண்ணி எடுத்து இதுல ஊத்துறதுக்கு பதிலா நேர கொண்டு போய் ஐயர்வாள்கிட்ட கொடுத்துருப்பனே அப்படி கேட்பாரு. 1. 2வது சொல்வாரு, ஒன்று செய்யுங்க, நீங்க போய் எடுத்து கொடுங்க. ஏன்னா நான் உள்ள போய் தண்ணி எடுத்து கொண்டு போய் இதுதான் திராட்சை ரசம் கொடுத்து அடி வாங்குறதுக்கெல்லாம் நமக்கு என்ன இல்லை, முதுகுல சக்தி இல்லப்பா அப்படி சொல்லுவார சொல்ல மாட்டாரா? அங்கதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா அவர் தான் தண்ணி இறைச்சி ஊத்துனாரு. இப்ப அதே தண்ணியை எடுத்து கொண்டு போய் உள்ள கொடுக்க சொல்றாரு. கோரும் பொழுது தண்ணீரா தான் இருக்குது. பந்தி விசாரிப்புக்காரன் கையில போகும்போது மட்டும் அது ரசமா மாறுது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இவர் ராஜா தண்ணியை திரும்ப கோரும் போது ரசமா மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்ணெல்லாம் அகலமாகி எப்பா ரசம் ஆயிடுச்ச போய் நான் குடிச்சு பார்க்கிறேன் அப்படி இவரை குடிச்சு பார்த்துருப்பாரு. அங்க வேலைக்காரன் ரசம் நல்லா இருக்குன்னு சொல்லல, பந்தி விசாரிப்புக்காரன் தான் சொன்னா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முந்தி எவனாவது முந்தின நல்ல ரசத்தை ஒளித்து வச்சிருப்பானா? அப்ப தண்ணி இறைச்சி ஊத்துன வேலைக்காரன் தண்ணி இறைச்சி ஊத்தும் போது தண்ணியா இருந்துச்சு, கச்சாடியில் இருக்கும்போது தண்ணியா இருந்துச்சு. அதை விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடித்து கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுக்கும் போதுதான் அது அப்படியே ரசமா மாறி. தண்ணியின் நிறம் வெள்ளை, தண்ணியின் சுவை வேற, திராட்சை ரசத்தின் சுவை வேற. ஹல்லேலூயா. அதனுடைய நிறம் வேற. அப்ப ஆண்டவர் சொன்னதுபடி காத்திருந்து பொறுமையா கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுக்கிற வரைக்கும் சில நேரம் உங்களை காக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு கிராமத்திலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா, என்னம்மா சொல்லுங்க, நீங்களாம் சரியில்லையா அப்படின்னாங்க. எனக்கு கிராமத்து மக்களுக்கு கொஞ்சம் வீராப்பய பெயர் இருக்கும். என்னம்மா சரியில்லை? வேற என்னையா? 3 மாசம் உங்க விடுதலை ஜெபத்துக்கு வர்றேன், வீடு தேடி இன்னும் மாப்பிள்ளை வரல, என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு நான் வர்றையா, பிள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி நான் பாதுகாக்கிறது? நல்லா ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னாங்க. எனக்கு திக்கு புக்குன்னு ஆகி போச்சு. என்னடா ஜெபம் பண்றதுக்கு கூட நல்லா அமுக்கி அமுக்கி ஜெபம் பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க, அது கிராமத்தில் இருக்கிற பாட்டி வாங்குத அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டேன். கூப்பிட்டு நான் சொன்னேன், பாட்டியம்மா பாட்டியம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் நினைச்சேன் இந்த அம்மா போடுற போட்டோ பார்த்தா பிள்ளைக்கு எப்படியும் 30 வயசு 29 வயசு ஆயிருக்கும் போல இருக்குது. அப்போ அதனால தான் விரட்டுது. வாங்கம்மா நான் நல்லா இன்னும் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய ஊருக்கெல்லாம் நம்ம தென் தமிழ்நாடு பக்கத்தில் போகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளையோட பேரை சொல்லுங்க, வயசை சொல்லுங்க, அடுத்து வரும்போது போட்டோவை கொண்டு வாங்க, நான் என்ன செய்கிறேன் ஒரு மாப்பிள்ளை கூட பார்த்து தரேன். ஆனால் நீ சரியில்லாமல் ஜெபம் பண்ணுறீங்க, எலிசான்பு முன்பு போல இல்லைன்னு சொல்லி வெளியே போய் சொல்லிடாதீங்கம்மா, ஜெபத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு. எழுதிக்கங்க அப்படின்னாங்க. பேரு ஊரு போட்டா ரெடியா வச்சிருக்கேன் அப்படி ஒரு மஞ்சள் பை எடுத்து கொடுத்துச்சு. அடுத்து வயசு என்ன? இன்னும் 2 மாசத்துல 13 முடிஞ்சு 14 ஆகும். சொல்லுங்க, இன்னும் 2 மாசத்துல 13 முடிஞ்சு 14 ஆகும்னு சொல்லிச்சு பாருங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. நான் என்னமோ 30 வயசு 35 வயசு ஆகிப்போச்சு, பாவம் ஒரு தாய் பரிதவிக்கிறான்னு சொன்னா இன்னும் 2 மாசத்துல தான் 14 வயசு வருதா? நான் சொன்னேன், கிறுக்கி வெளியே போய் ஆண்டு சொன்ன மாதிரி யார்ட்ட சொல்லிடாத, கவர்மெண்ட்ல இருந்து போலீஸ்காரன் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். பெண் பிள்ளைகளுக்கு 18 வயசு வந்து 21 வயசு வரணுங்கிறாங்க, ஆம்பளைக்கு 24 வயசு வரணுங்கிறாங்க. 13 முடியல அதுக்குள்ள மாப்பிள்ளை பாருங்கிற, அதுலயும் அமுக்கி ஜெபம் பண்ணணுமா? ஓடிப்போ. இப்ப 14 வயசு ஆகுது, இன்னும் 10 வருஷம் ஆகும். போய் கர்த்தட்டும் பிள்ளைய ஒப்பு கொடுத்துட்டு வீட்டில் இரு. பாருங்க, கிராமங்கள்ல அவங்களுக்கு அந்த வெகுளித்தனமா பிள்ளை வயசுக்கு வந்துருச்ச, 2 வருஷம் ஆச்சே 5 வருஷம் ஆச்சே, வேற எதுவும் தப்பு தண்டா நடந்துருமோ, பிசாசு சோதிச்சிருவாங்கிற பயத்துல அவங்க வேத சட்டத்தையும் மீறி
காத்திருக்குதுங்கிற பொறுமையை மீறியும் செய்கிறாங்க. தயவு செய்து உங்களுக்கு சொல்லுகிறேன், வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்து திறந்த வாசலை போன்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நோவாவை போல 1 வருஷம் காத்திருக்கணும். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை எடுத்து ஊத்துன வேலைக்காரனை போல அடுத்த கட்டளையை அவர் சொல்லும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அது என்னுடைய சாட்சி தான். எனக்கு அன்பானவர்களே, உங்களிடத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன், எங்கள் ஊர் பேர் கோவிலான் குளம், அருப்புக்கோட்டை. அங்கே நாங்கள் எங்கள் தாய் தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், 2 அண்ணன், ஒரு அண்ணன், நான், 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஊரெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா 2 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றுட்ட, நீ சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சிங்கப்பூரில் இருந்தார். நல்லா அங்கிருந்து சம்பாரித்து உண்மையாக அனுப்பிக்கிட்டு இருந்தார். அதனால எங்கள் ஊரில் ஒரு ஊருக்கு மத்தியில் ஒரு வீடு வாங்கி, நான் பிறந்த வருஷம் 1964 69 வரைக்கும் பெரிய பெரிய பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க, அவைகளை வாங்கி ஒரு பெரிய வீடு கட்டினோம். இந்த வீட்டில் இது வீடு கட்ட 1964 எவ்வளவு பசி பஞ்சம்லாம் உங்களுக்கு தெரியும். பொறாம பிடிச்சவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தலவாழை இலையில மண்டை ஓடு பொம்மை இதை வச்சு, நாங்கள் கும்பிடுற குலசாமி படத்தை வச்சு ஆணி அடித்து பெரிய செய்வனை செஞ்சுட்டாங்க. பாருங்க, அவங்க அதை வச்சு அங்கே சூடம் காமிச்சு அதெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கிளவி கத்திருச்சு, எங்கள் ஊர் இந்த கிளவி, டேய் ஆரோக்கியமா வீட்டுக்கு முன்னாடி பூமிநாதன் வீட்டுக்கு முன்னாடி அவனா என்னமா செய்யறாங்கடா, எந்திரிங்கடா அப்படின்னு ஊரை கத்திருச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பூரா சிசிடிவி கேமரா யாரு, நம்ம பாட்டி மாதிரி தான் வெத்தலையை போட்டுக்கிட்டு சொடக்குன்னு உட்காந்துக்கிட்டு காலில் தண்டட்டியை போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் சிசிடிவி கேமரா. எவன் எந்த வீட்டில் என்ன போகிறேன், எவன் எந்த வீட்டுக்கு ஆமட்டு தாண்டி குதிக்கிறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். கத்திருச்சு. கத்துன உடனே ஊரை திரண்டு வந்தா அவ்வளோத்தையும் போட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ எங்கள் மக்கள்லாம் சொன்னாங்க, இது செய்வனை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வக்கேல் பருத்தி மாறு இதெல்லாம் வச்சு எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில் போட்டுட்டோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, அடுத்த நாள்ல இருந்து அந்த பிசாசு ஏவல் வேலை செய்ய ஆரம்பிச்சது. முக்கியமாக பௌர்ணமி அமாவாசை அந்த கிழமைகளில் டங்கு 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 டங்குன்னு மேலே நடக்கும். ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு குதிரை வண்டி ஓடுற மாதிரி காலில் சலங்கை கட்டி கொண்டு ஒரு மனுஷன் நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி வேதனைப்படுத்தும். இரவு நேரத்தில், ஏன்னா அவ்வளவு பெரிய வீடு அந்த காலத்தில் 60,000 ரூபாய் கட்டினவங்க ஊர் பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் கட்ட மாட்டாங்க, 1க்கு 2க்கு சந்துக்குள்ளே தான் போகணும். காலையில் பாத்ரூம் போகணும்னா வெளியே வாயிலை எடுத்துக்கிட்டு பெப்பரப்பான்னு காட்டுக்கு போகணும், புறக்கோட்டைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அங்கே தான் போகணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்ந்து வந்த எங்களுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்ன நடக்கும், முன்னாடி பார்த்தா பெரிய கெடாமிசையோட அப்படியே கண்ணை கரையர்னு பெரிய உருவத்தில் நிற்கும். பின்னாடி பார்த்தா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அது பெண் உருவத்தில் நிற்கும். இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டோம். 2வது அந்த செய்வனையின் தாக்கம் இங்கே அவங்க செய்வனை செய்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிற எங்கள் அப்பாவை அது பாதிக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது வரைக்கும் குடும்பம் மனைவி பிள்ளைகள்னு சொல்லி சம்பாரித்து பணத்தை அனுப்புனவர் குடும்பம் இருக்கிறதே மறந்து அங்கே மனம் போல மகாராஜா போல வாழ ஆரம்பிச்சிட்டார். பணமும் வரல, வீட்டை கட்டி முடிக்க முடியலை. அப்போ எங்கள் தாய் அந்த காலத்தில் எங்களை படிக்க வைப்பதற்காக 350 பவுன் நகையை செட்டியார் கடையில் போய் ஏன்னா அந்த காலத்தில் பேங்க்கு கிடையாது, செட்டியார் கடையில் போய் அடமானம் வச்சு அவர் கொடுக்குற 10,000 20,000 வாங்கிட்டு வந்து வீட்டை கட்டி முடித்தாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நகை போச்சு, வாழ்க்கை போச்சு. என் தாய் அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஒரு பெரிய பணக்காரன் திமிரில் ரவுடி சுற்றிட்டு திரிவார். ஆனால் நான் எங்கள் அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே அவள் மடியில் படுத்து நான் அழுதுகிட்டு இருப்பேன். கடைசியில் பாருங்க, திடீர்னு பார்த்தா கிறிஸ்தவ பாட்டு பாடுவாங்க, திடீர்னு பார்த்தா இந்துச்சாமி பாட்டை பாடுவாங்க, திடீர்னு பார்த்தா வாங்கடா நம்ம நாகூர் தர்காவுக்கு போகலாம்னு போவாங்க. எங்கெல்லாம் போனா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு சொல்லி ராமேஸ்வரத்திலிருந்து கேரளாவில் இருக்கிற சோட்டானி கரை
அப்படிங்கிற இடம் வரைக்கும் நாங்கள் போய் பூஜை புனஸ்காரம் செஞ்சோம். இப்படியே 16 வருஷம் ஓடிடுச்சு. ஒன்றும் போகலை. பணம் போயிருச்சு, நகை போயிருச்சு, பெரிய சிங்கப்பூர் வீட்டுக்காரங்கிற பேர் போய் பேய் வீட்டுக்காரங்கன்னு பேர் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்து உட்கார முடியாது, தங்க முடியாது. வயசு வந்த பிள்ளைகள் வந்து தங்கினா ராத்திரி அலறி அடித்து ஐயோ மிதிக்குது, கழுத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லி அழுது பேய் வீடு பேய் வீடுன்னு பேர் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் 1982 விருதுநகர் என்கிற இடத்துல நான் அப்பொழுது 19 வயசு 18 வயசு வாலிபன். என்னுடைய ரூம்மேட்ஸ் நண்பர்கள், அதில் ஒருத்தர் சாயர்புரத்தில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் பேர் கிறிஸ்டோபர். இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனார், வாத்தியார். அவங்க பிள்ளைகள்லாம் எனக்கு இப்போ எஃப்எம்பியில் மிஷினரியாக இருக்காங்க. இன்னும் 2 பேர், இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க. ஆனால் வாலிபத்தில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரியே சிகரெட்டு, தண்ணி, சினிமா. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உண்டியல் போடும்போது என்னைய அவங்க 3 பேர் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தேட்டர் இருக்கும், அதில் 10 மணி ஷோவுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு என்னைய வச்சுருப்பாங்க. கடைசியில் பாருங்க, ஒரு நாள் அதான் 82 அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, காலேஜ் பசங்க இல்லையா, நாங்கள் வெளியே சாமி கூட போகிறோம், வாடா மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் நினச்சேன் இவங்களுக்கு இவ்வளோ பக்தி வந்துருச்சா, சரி ஏய் உண்மையை சொல்லுங்கடா, எதுங்கடா போகிறீங்க? நாங்கள் கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகிறோம். நாங்கள் அடே நீங்கள் எப்போ நீங்களே சாமி கும்பிட மாட்டீங்களாடா? சாமி கும்பிட போகிறோம், அங்கே அவ்வளோ பேர் வருவாங்க, அழகழகான பொம்பளை பிள்ளைகள் வரும், சைட் அடிச்சுட்டு ஊரை சுற்றி பார்த்துட்டு வருவோம்டா. எங்கள் அப்பா வருவார் இந்த வாரம், இந்த கூட்டத்துக்கு போனையா அப்படின்னு கேட்டால் தான் காசே கொடுப்பாரா, வாடா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஆக மொத்தத்தில் 1982 அந்த கூட்டத்துக்கு பேர் இயேசு அழைக்கிறார் கூட்டம். எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது பூரா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வாழ்க்கை தான் வேதனை என்றால் தாங்காது பூமி, இப்படி தான் இருந்தோம். இது என்னடா கிறிஸ்தவ கூட்டம் லைட்டு போட்டிருக்காங்க, என்னடா அது பெரிய மேடை போட்டிருக்காங்க, அவரிடம் ஜம்முன்னு கோட்டு கூட்டு போட்டு நல்ல செக்க செவேர்னு தக்காளி பழம் மாதிரி அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்படியே நாங்கள் சட்டப்பட்டம்லாம் அவுத்து விட்டுட்டு அப்படியே வாலிபர்கள், உங்கள் ஊர் வாலிபர்லாம் தங்கமானவங்க அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கிறிஸ்தவ கூட்டத்தில் அப்படி நின்று அப்படியே எவ பார்த்து சிரிக்கிறான், எவ சிவப்பா இருக்கா, இப்படி தான் போய்கிட்டு இருந்தோம். பாருங்க பிரியமான, உண்மையை சொல்கிறேன், நையாண்டிக்காக சொல்லலை. அப்படித்தான் ஒரு 19 வயசு வாலிபனா அந்த கூட்டத்துக்கு போனேன். இப்படி போய் உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, பாட்டு பாடினா அங்கே தூரத்தை நிற்கிற நானும் அழுதுகிட்டு இருக்கேன். என்னடா அது இவர் பாடுறதுக்கெல்லாம் நம்ம அழுகிறோமே, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. என் பக்கத்தில் ஒரு அம்மா, நல்ல சைஸான ட்ரம்மு சைஸுக்கு உட்காந்துருந்த அம்மா, திடீர்னு தலையை விரிச்சு போட்டு இயேசு எரிக்காத நான் போயிடுறேன், இயேசு எரிக்காத நான் போயிடுறேன்னு கத்துது. எனக்கு இப்படி பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், அவர் அங்கே கண்ணை மூடிக்கிட்டு இயேசு மனதுருகிறார், இயேசுவின் பாவத்தை மன்னிக்கிறார், இயேசுவண்டே வா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா இங்கே பேய் ஆடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு வாலிபன், கிராமத்திலேருந்து பிறந்த வாலிபன், நினச்சேன் எப்படி பேய் ஓடும். நம்ம ஊரில் பேய் விரட்டணும்னா டங் 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 அடிக்கணும், உடுக்கடிக்கணும். போறியா போக மாட்டியா? அது நான் போக மாட்டேன், எனக்கு சாராயம் வாங்கி கொடு, வளையல் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும். என்னடா இங்கே ஒன்றுமே பேச மாட்டேங்குதா? சரி, அப்போ ஏதோ இயேசு சாமிக்கு ஒரு சக்தி இருக்கு, நாம இவரை வெளிநாட்டு சாமி நினைச்சுக்கிட்டோம். இன்னைக்கு இவரை கூப்பிடணும். ஏன்னா ராமேஸ்வரத்திலிருந்து சோட்டானிக்கரை இருக்கிற குறி பார்க்குறவங்க, மை எடுக்கிறவங்க, மாந்திரிகம் எடுக்கிறவங்க புண்ணிய தலத்துக்கெல்லாம் போய் எங்கள் அம்மா கூட அழுது பிரார்த்தனை செய்தவன் நான். எனக்கு அருமையானவர்களே, அப்போ எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. முன்னாடி போய் அழுது ஒப்பு கொடுத்தோம்னா அட்ரஸ் எடுத்து இவங்க மதம் மாற்றி விடுவாங்கடா, அதனால இவங்க கிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு பின்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் வெளியே போய் ஒரு இருட்டில் நின்று வானத்தை பார்த்து 3 வார்த்தை பேசினேன். எனக்கு அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஏ இயேசுவே, நம்பர் 1, நீ வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளா எனக்கு தெரியாது, ஆனால் என் முன்னுக்கு பேய் ஆடிக்கிட்டு இருக்கு.
நீ நல்ல சாமினா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ நல்ல சாமினா எங்க வீட்டை பிடிச்ச பேய வரட்டு. நம்பர் 2, ஏசு சாமி நீ சக்தி வாஞ்ச தெய்வம்னா. அடுத்து சொல்லுங்க, நீ சக்தி வாஞ்ச தெய்வம்னா எங்க அப்பாவை கொண்டு வா. மதி மயங்கி 16 வருஷம் இருக்கிற எங்க அப்பாவை கொண்டு வா. அடுத்து நம்பர் 3, ஏய் சாமி நீ துடியான சாமினா. எப்படி துடின்னு அர்த்தம்? வீரமா இருக்கணும். துடியான சாமினா எவன் எங்க குடும்பத்துக்கு விரோதமா செய்வன செஞ்சானோ அவன் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இப்படி செஞ்சிட்டேனா அங்க கோட்டு சூட்டு போட்டு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறான்னு சொல்ற அவர் மாதிரி இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு உன் வார்த்தையை தூக்கிக்கிட்டு உனக்கு சேவகம் செய்வேன். அல்லேலூயா. ஏசாமிக்கு நான் என்ன பேர் வச்சேன்? நீ நல்ல சாமினா, பேய் பிசாச விரட்டு. அடுத்து என்ன பேர் சொன்னேன் சொல்லுங்க? நீ சக்தி வாஞ்ச சாமினா அப்பாவை கொண்டு வா. அடுத்து நான் என்ன சொன்னேன்? துடியான சாமினா எவன் ஜெய்வனை செஞ்சானோ அவனை என்ன செய்யும்? கொண்டு வா. என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வை. எங்கேயாவது நடக்குமாங்க? செய்வனை செஞ்சவனே வந்து எப்பா நாங்கள் தான்ப்பா உன் வீட்டுக்கு முன்னாடி செய்வனை செஞ்சோம், எங்களை மன்னிச்சுன்னு சொல்லுவானா? வருஷம் இப்போ 16 ஓடி போச்சு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 16-17 வருஷம் ஓடி போச்சு. எவனாவது வருவானா? அவன் இருக்கானா செத்து போனானா? நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் என்றைக்கு நான் இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டு போனனோ அன்னைக்கு இருந்து எங்கள் வீட்டில் டங்கு டங்கு நடக்கிற அந்த சத்தம் சலங்க சச்சம் இல்லை. கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. காரணம் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய சக்தி. அல்லேலூயா. கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன தெய்வம் எனக்கு கொடுத்தார். அப்போ படிப்பு முடிச்சு மதுரையில் ட்ரைனிங் எடுத்து எங்கள் ஊர்லேயே கான்ட்ராக்ட் கம்பெனி வச்சு அடுத்து ஒரு 3-4 வருஷம் 87 வருஷம் 82 5 வருஷம் கொடி கட்டி பறந்தேன். கட்டட கான்ட்ராக்ட் தான், பணம் தான், எங்கே போனாலும் இயேசுவே அப்படின்னு சொல்லிக்கிருவேன். சர்ச்சுக்கு போக மாட்டேன். இப்படி போய்கிட்டு இருந்துச்சு காலம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 87ஆம் ஆண்டு நடக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்டது ஒரு லெட்டர் வருது, ஏர்மெயில் கடிதம். நான் ஊருக்கு திரும்பி வருகிறேன். யாரு சொன்னாலும் கேட்காத ஒரு ஊருக்கு திரும்பி வந்துட்டார். இப்போ எனக்கு அப்போ ஷாக் அடிச்சு. பில்லி சூனியம் போயிடுச்சு. 2வது கேட்டபடி அப்பா வந்துட்டார். இனி சும்மா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் சாமியாடி கூட்டத்திலேருந்து வர்றீங்க, ஏசாமி பாவம் மன்னிப்பு நிச்சயத்துக்கு திருச்சபையில் சேரணும்னா திடப்படுத்தல் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி போ அப்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டு வீட்டில் வந்து உக்காந்துருக்கேங்க. 5 பேர், நான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்புச்சி, அதாவது எங்கள் அம்மா பெத்த அம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா உக்காந்துருக்கோம். ஒரு ஆள் இடுப்பில் காவியை வேட்டி கட்டிக்கிட்டு வர்றாரு. ஏய் இந்த வீட்டில் ஆரோக்கியமா? பூமிநாதன் உன் சின்ன மகனங்க, உன் சின்ன பையலங்க. ஏன்னா எங்கள் அண்ணனை பெரிய அன்புன்னு கூப்பிடுவாங்க, என்னைய சின்ன அன்புன்னு கூப்பிடுவாங்க. சின்ன பையங்க அப்படின்னு வர்றாரு. வந்து சொல்கிறாரு, நாங்கள் 7 பேர் சேர்ந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி செய்வினை செஞ்சது நாங்கள் தான். அதில் 7 பேர் சேர்ந்து செஞ்சோம். 6 பேர் இந்த வருஷத்தை செத்து போயிட்டாங்க. எனக்கு இப்போ மரண பயம் பிடிச்சிட்டு நான் கேரளாவுக்கு போய் ஜோசியம் கேட்க போனேன். அவன் குறிகாரன் சொல்கிறான், அந்த வீட்டுக்குள்ள வெள்ளை வெளியேறுன்னு இயேசுநாதர் நிற்கிறாரு. கையை தட்டுங்க அண்ணே, கையை தட்டுங்க பிரதர். ஏய் கையை தட்டப்பா. நான் சொல்லலை என் வீட்டை குறித்து, கேரளாவில் இருக்கிற குறிகாரன் சொல்லியிருக்கான். அந்த வீட்டுக்கு நீ பயந்து தான் வந்திருக்க, இனி நீ பயந்து தான் ஆகணும். நாங்களும் இனி ஒன்றுமே ஏவல் பிள்ளி சொல்லி செய்ய முடியாது. நீ 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்த, செஞ்சு கொடுத்தேன். அப்போ அந்த வீட்டில் ஒருத்தருமே பாதுகாக்கிறதுக்கு இல்லை. இப்போ
அந்த வீட்டுக்குள்ள இயேசு சாமி நிற்கிறாரு. அதுவும் அந்த 2வது பையன் உடம்புக்குள்ளதான் அவர் இருக்காரு. இது எப்படித்தான் சொன்னாங்கன்னு எனக்கும் தெரியாது. நான் இங்க 1982 இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில், நீ நல்ல சாமியா, நீ கெட்ட சாமியா, வெளிநாட்டு சாமியா, துடியான சாமியான்னு சொல்லி நானும் அவரும் தான் பேசியிருக்கேன். எப்படி தெரியும்? அதுதான் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளும் நல்ல ஆவிகளும் உலாவி கொண்டிருக்கிற காரியம். புரிஞ்சுக்கங்க. அவர் சொல்றாரு, எப்பா என்னை மன்னிச்சிரு என்று என் காலில் விழுகிறாரு. பதறி அவரை தூக்கி, எங்க அப்பா வயசு இருக்கிற நீ 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேனா இதே இடத்துல உன்னை மிதிச்சே கொண்டு போட்டிருப்பேன். இப்பத்தாண்டா ஞானஸ்தானம் எடுத்துட்டு வர்றேன், ஏசாமி ஏத்துக்கிட்டு வர்றேன். இயேசுநாதர் எதிரியை கொல்லுன்னு சொல்லல, சத்துருவை சிநேகின்னு சொல்றாரு. அதனால மவனை நீ தப்பிச்சிட்ட, எழும்பு வா, இன்னைக்கு இருந்து உன்னை நான் பராமரிக்கிறேன். ஏன்னா அவர் எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னுக்கையும் அவர் நெடுஞ்சாண்டையா மன்னிப்பு கேட்டதுனால அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், இதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட விதம். அடுத்த 1988 எனக்கும் சாந்தி அன்புக்கும் கல்யாணம் முடிஞ்சது. ஜாமுன்னு கல்யாணம், கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம். கழுத்தில் மாலை, கையில் பூச்செண்டு, புதுசாக வேற பைபிள் கொடுத்துருந்தாங்க. பைபிளையும் பிடிச்சி நிற்கிறேன். என் கண்ணுலிருந்து அழுவையா வருது, கொட்டுது. பாட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஏதேனில்லாதி மானம்னு. இங்கே மழை மழையா கண்ணீர் வருது, அப்படியே அபிஷேகம் நிரம்புது. பார்த்தா பக்கத்தில் ஏசாமி நிற்கிறாரு. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏ கர்ச்சிப்பை கொடுத்து அழாதப்பா, பொண்ணு தான் அழுகு, நீ என்னடா மாப்பிள்ளை அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிறான். எனக்கு அங்கே ஒரு போராட்டமே நடக்குது. ஏசு சொல்றாரு, நீ கேட்ட 3ஐயும் கொடுத்தல, 3ஐயும் கொடுத்தல, கொடுத்த பிறகு நீ என்ன சொன்ன? இந்த வார்த்தையின்படி செய்வேன்னு சொன்னேல, இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போவேன்னு சொன்னேல, இப்ப வந்து கல்யாணத்தில் ஜம்முன்னு கோட்டு சூட்டு போட்டு நிற்கிற அப்படின்னு கேட்டாருங்க இயேசு. நான் சொன்னேன், சாமி இப்பதான் கல்யாணம் முடிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி இந்த பொண்டாட்டிகிட்ட கேட்பேன், அவள் ஊழியத்துக்கு சரின்னு சொன்னான்னா வச்சிருப்பேன், இல்லைன்னா நைட்டோட நைட்டா குடும்பம் நடத்தாம ஓடி வந்துடுறேன் சாமி, நீங்கள் எனக்கு சிக்னல் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூமில் விட்டாங்க. போன உடனே சொன்னேன், அம்மா தாய, இன்ஜினியர் மாப்பிள்ளை, சிங்கப்பூர்காரன், பெரிய வீடுன்னு கல்யாணம் முடிச்சு வந்திருக்க, கல்யாண வீட்லேயே ஏசாமி என் கழுத்தை பிடிச்சிட்டாரம்மா, ஊழியத்துக்கு போகணும், நான் ஊழியத்துக்கு நீ வருவியா அப்படின்னா சொல்லு, சேர்ந்து குடும்பம் நடத்துவோம். இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா இப்போ தான் வெளியே இருக்காங்க, தட்டி கூப்பிட்டு இப்போயே பிரிஞ்சுக்கிருவோம், ஊழியம் செய்யணும் ஆத்தா அப்படின்னு. இந்த ஆத்தா என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு தாயா காத்திருக்கிறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஹல்லேலூயா, கையை தட்டுங்க. எப்படி ஒரு மனம் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து புத்தியுள்ள கன்னிகையாக, புத்தியுள்ள புருஷனாக அஸ்திவாரத்தை சரியா போடும்போது அவர் வர்றாரு. எங்க அப்பாவுக்கும் எனக்கும் 40 நாள் சண்டை. அவர் இன்ஜினியர் மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளையை கொண்டு வந்தார். நான் ஊழியக்காரன் தான் வேணும்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் என் மனசு வாஞ்சியும்படியும் எங்கள் அப்பா வாஞ்சியின்படியும் உங்களை கொடுத்துட்டாரு. நம்ம 2 பேரும் எப்போனாலும் ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையில் கல்யாணம் முடிச்சு 9வது மாதம் ஆண்டவர் சொன்னபடி மறுபடியும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு 70 பேர் அடங்கின கான்ட்ராக்ட் கம்பெனி, பேப்பர் ஸ்டோர் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த 37 வருஷமா தெரு தெருவா ஊர் ஊரா இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறார், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு பதில் கொடுக்கிறான்னு சொல்லிட்டு இந்த மார்ச் மாதம் உங்க மத்தியில் வந்து நிற்க வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என்னுடைய மனவாஞ்சை நிறைவேற்றி 40 நாள் உபவாசம் போட்டு ஊழியக்காரன் தான் வேணும்னு சொல்லி ஒரு நல்ல மனைவியை கொடுத்தவர் உனக்கு தரமாட்டாரா? ஐயா, தம்பி, தங்கச்சி,
உனக்கு தரமாட்டாரா? உன்னுடைய இருதயத்துக்கேற்ற மணவாளனை மணவாட்டி தரமாட்டாரா? இந்த செல்போனு வந்தாலும் வந்துச்சு. நம்ம பிள்ளைகள் பூரா என்னது சேட்டிங், டேட்டிங், போட்டிங், அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இந்த பயலை கட்டினனே, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் மாங்குயிலே தேங்குயிலே பூங்குயிலேன்னா இப்போ பார்த்தீங்களா? சில வீட்டில் இங்கே வாங்க சாப்பிடுங்க, வாங்க இங்கே ஜெபம் பண்ணுவோம் சொல்றதே கிடையாது. வாருமையா கம்புன்னு வந்து சாப்பிட்டு போவோம். ஒருத்தி சொன்னா பாருங்க, புருஷ மனைவி சண்டையில் ஜெபம் பண்ண வந்தாங்க. அண்ணே இவளுக்கு கொஞ்சம் வாய ஆண்டவர் கட்டணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். நான் வந்து சும்மா வந்தேன், 50 நகை போட்டு உங்க ஆத்தா கேட்டபடி 25 லட்சம் ரூபா உனக்கு கொடுத்து உடைய கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன், நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு அடிக்கடி சொல்லி காட்டுறாங்க. என்னங்க விலைக்கு இந்த அம்மா என்ன செஞ்சிருக்காங்களா? இந்த ஐயாவை பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? அதனால இந்த ஐயா என்ன செய்யணுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டணுமா? தலையை ஆட்டினா தான் நல்ல புருஷனா. அப்போதான் ஆண்டவர் கேட்டார், இவங்க கேட்டதை கொடுத்தாராம். தலையாற்ற புருஷன் வேண்டாமா? உனக்கு துரோகம் பண்ணாம என்றைக்கு உன்னையே சுற்றி வர்ற புருஷன் வேணுமா? இந்த உலகம் கொள்ளாத உலகம். வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, டவுன்களுக்கு போய் பாருங்க, புருஷன் எப்படா வேலைக்கு போவான், புருஷன் மனைவி எப்படா வேலைக்கு போவான்னு பார்த்துட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும். இவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை பாக்கியவானாக, கர்த்தர் உன்னை பாக்கியவதியாக, கர்த்தர் உன்னை இந்த 98வது ஆண்டு அசன பண்டிகை கொண்டாட வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கல்யாணம் முடிச்சிட்டோம், அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப தாங்க எங்களுக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன் எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எங்க அப்பாவுக்கு இவ்வளவு கஷ்டம்னு சொல்லி நாங்கள் அவங்களோட பேசி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் வீட்டுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு எங்கள் அம்மாவுடைய பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்தா உள்ள ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சு. என்ன சர்டிஃபிகேட் தெரியுமா? 1957 அவங்க ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிச்சிருக்காங்க. பசுமலையில் நம்ம சிஎஸ்ஐக்கு சொந்தமான ஒயிட் மெமோரியல் பைபிள் காலேஜ் இடத்துல 1957 படிச்சு சர்டிஃபிகேட் உள்ள கிடக்கு. எங்களுக்கு சரியான கோபம். எங்க அம்மா தான் ஊருக்கு முளைப்பாரி எடுத்துட்டு போகும், பாட்டு பாடும், தானானே தானானே தயிரும் சோறும் தின்னானேன்னு. என்னடா ஆச்சு? எங்க அம்மாட்ட கேட்டது என்னம்மா? என் மனைவி தான் கேட்டாங்க, என்னம்மா இது? ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க, நான் வாலிபத்தில் சிஎஸ்ஐ போர்டிங் ஸ்கூலில் படித்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பைபிள் காலேஜெல்லாம் படித்து குருவானவராக மாறணும்னு சொல்லி வந்து லீவுக்கு ஊருக்கு வரலாம்னு வந்தேன். உங்கள் அப்பா என்னைய பார்த்து, உங்கள் அப்பா ஊரில் சிங்கப்பூர் இருந்து போன்ட்டு பேண்ட்டு சட்டை பிரேஸ்லெட்டு சிங்கப்பூர் மாப்பிள்ளை போட்டு வந்து என் அழகை பார்த்து கட்டுடா ஒன்றை தாண்டி கட்டுவேன், அடைஞ்சால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவின்னு வசனத்தை பேசி அடைஞ்சால் ஆரோக்கியம்மா இல்லாவிட்டால் சிங்கப்பூரே கிடையாது அப்படின்னு என் கால் கையில் விழுந்து என்னைய ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டாரு. எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, அத்தை மகன் தாண்டி இதில் என்ன இருக்கு, நீ நல்லா கிறிஸ்தவ தானே, செபிச்சு செபிச்சு அவரை மாத்திருவ அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அன்னைக்கு இருந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க அப்பனுக்குள்ள என்ன பேய் போச்சுன்னே தெரியல. சர்ச்சுக்கே போகக்கூடாது நிப்பாட்டிட்டாரு. எனக்கு அப்புறம் வாழணுமேன்னு சொல்லி எல்லா சாமியும் ஒண்ணுதான்னு சொல்லி இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையும் அழைப்பையும் காத்து கொள்ளாமல் போய்விட்டேன். நான் அழுது அழுது வனாந்தர யாத்திரையை போல கஷ்டப்பட்டு நான் பட்ட கண்ணீருக்கு என்னுடைய கற்ப பிறப்பாகிய உன்னை ஆண்டவர் சந்திச்சு ஊழியக்காரனா மாத்திருக்காருப்பா. அதுக்கப்புறம் தான் நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொன்னாங்க. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உனக்காக உயிர் கொடுத்து பிதாவின் வலது பரிசத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து
பாதாளத்தின் சாவியையும் பரலோகத்தின் சாவியையும் வைத்து நியாயம் தீர்க்கிற இந்த ஜீவனுள்ள தேவனை உலக ஆசைக்காக கவர்ச்சிக்காக நீ இழந்து போகாதே. என் தாயும் என் குடும்பங்களும் இந்த வசனத்தை காப்பாற்றாமல் போனபடினால் 16 வருஷம் வாழ்வதா சாவதா என்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விற்று போட்டது போல எங்களை விற்று போட்டார். நாங்கள் மனம் திரும்பி வந்த பொழுது இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்கள் அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சு ஒரு நோய் நொடி இல்லாமல் 86 வயசு வரைக்கும் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகாம, அப்பா நான் சாமிகிட்ட போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 3 சுண்டு கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க. எங்கள் அப்பா பெரிய மோசக்காரர். நான் ஏசாமி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு செருப்பை கழட்டி அடிக்க வந்தார். தாழ்ந்த ஜாதி தெய்வத்தை கும்பிட்டியான்னு சொல்லி எங்கள் அண்ணன் கடப்பாறை தூக்கிட்டு வந்தான். எங்கள் மூலமாக நடந்த அற்புதங்களை கேட்டு இந்த வார்த்தையை இந்த வல்லமையை காத்து கொண்டபடினால் எங்கள் அப்பாவை ஆண்டவர் மாற்றினார். 96 வயசு வரைக்கும் ஒரு சுகர் பிபி எது இல்லாமல் வண்டி ஓட்டிக்கிட்டு ஊரெல்லாம் இயேசுவே ரட்சகர் இயேசுவே ரட்சகனை அறிவித்து ஆண்டவர்கிட்ட போனார். ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கே போகலை, ஒரு பலவீனம் கிடையாது. எங்களுடைய அண்ணன் அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு மிஷனரி சங்கத்தில் ஊழியம் செய்தார். எனக்கு அது இதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டால், கர்த்தருடைய அபிஷேகத்தை காத்து கொண்டால், சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே, அதை ஒருவனும் ஓட்ட மாட்டான். அப்படி எழுந்து நிற்போமா? எங்களை காப்பாற்றின தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. காடு போடுங்க பிரதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவா. கூட்டம் புதிதென்று பலர் கூடினார். நாட்கள் போனதா பலர் வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடே. நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு வாலிபனே, தாயே, ஜெபத்தை விடாதிருங்கள், வேத வாசிப்பை விடாதிருங்கள், ஆலயத்துக்கு வருவதை விடாதிருங்கள். உலகத்தின் கவர்ச்சியினாலே என் தாய் மதிமயங்கி போனது போல போகாதிருங்கள். 350 பவுன் நகை இன்னைக்கு இருந்தா 350 லட்சம். சிந்திச்சு பாருங்க. அவ்வளத்தை இழந்தான். நீ எதையும் இழக்க கூடாது. மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடே. நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். எல்லாரும் கை தட்டி நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடே. நிந்தை பாடும் சில தேவ
சூனியம் செய்தல், பொறாமை, எரிச்சல் எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்க. இன்றைக்கு இரவு கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். ஜீவ பாதையில் வீசும் பிரகாசம், தீவிரம் நடப்பதே எனது ஆத்திரம். பாவ உலகத்தில் நான் சோர்ந்திடும், தேவ ஆட்டு குட்டி பின்னே போக துணிந்தே. ஜீவ பாதையில் வீசும் பிரகாசம், தீவிரம் நடப்பதே எனது ஆத்திரம். உலகத்தில் நான் சேர்ந்தே, தேவ ஆட்டு குட்டி பின்னே போக துணிந்தே. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குண்டு கண்டு நான் அஞ்சினேன். நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். மனதை கொடுங்க. இயேசு உனக்கு காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு இரவு உன் வீட்டை சந்திக்கிறார். கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் சிக்கி பரம பாதை விட்டு விலகே. கற்களை என் தலையானையாக்கி வெக்கமடையே மீட்பர் பின் செல்லுவே. கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் சிக்கி பரம பாதை விட்டு விலகே. கற்களை என் தலையானையாக்கி வெக்கமடையே மீட்பர் பின் செல்லுவே. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னலும் குண்டு கண்டு நான் அஞ்சினேன். நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சினேன். நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சினேன். நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி மனம் திரும்பி அனலமின்றி குளிர்மின்றி இல்லாமல் அனலோடு அனலோடு திறந்த வாசலில் பிரவேசிப்போம். இரத்தத்தால் வல்லமை உண்டு, 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, 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 அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, 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 அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.